எங்க கையில திருவோடு இருக்கு, நாங்க தெருவோடு திரியிறோம். ஜெயலலிதா தனிச்சு நிக்கிறா, ஜெயலலிதா கூட்டணி. கருணாநிதி தனிச்சு நிக்கிறாரா, கூட்டணி. ஏன் எல்லாரும் சீட்டுக்கு நோட்டுக்கு அலையிறானே, அப்படி ஏன் நாங்க நிக்கல? மக்களே, நான் தெளிவா சொல்லிக்கிறேன், நான் தனிச்சு தான் போட்டி போட போறேன். ஒரு காகித கப்பலை கூட ஓட்டுனது இல்ல, கபடி அணிக்கு கூட கேப்டனா இருந்தது இல்ல, கபடி டீமுக்கு கூட. இவர் தமிழ் இனத்திற்கும் கேப்டன் ஆயிட்டாரு. விஜயகாந்த் எல்லாம் முதலமைச்சரானா மொத்த தமிழனும் தீக்குளிச்சு சாக வேண்டியதா? தமிழனுடைய தன்மானத்திற்கு வந்த பெரும் சோதனையில இது ஒன்று. இந்த நாட்டிலேயே மிகவும் மிக சிறுபான்மை கருணாநிதியும் ஜெயலலிதாவும் தான். அவர் எங்களை பார்த்து சொல்றாரு, நடந்து போறவன்லாம் முதலமைச்சராக ஆசைப்படுறான்னு. அப்புறம் நான் கேட்டேன், உங்க அப்பா மாதிரி திருட்டு ட்ரெயின் ஏறி வந்தா தான் முதலமைச்சராக முடியும்? கள்ள ட்ரெயின் ஏறி வந்தாரா? ட்ரெயின் நல்ல ட்ரெயின் தான்டா, வந்த ஆளு தாண்டா கள்ளத்தல் மாந்துட்டான். சீமா நம்ம சினிமா எடுத்துட்டு சின்ன பையன் நினைச்சிட்டு கூடாது. நேரா ஸ்ட்ரைட்டா போங்க, லெஃப்ட்ல கட் பண்ணுங்க, ரைட்ல டர்ன் பண்ணுங்க, இமிடியேட்டா லெஃப்ட்ல கட் பண்ணுங்க. அப்படியே ஒரு குட்டி சேர் வரும், முட்டிச்சாங்க. கீப் குவைட், டோன்ட் டாக். சீமான் என்று நன்றாக பேசுகிறார் என்றால் அவனும் ஒரு கல்வியாளனாக இந்த சமூகத்தில் வாழ்கிறான் என்றால் அதற்கு காரணம் இஸ்லாமிய பெருமக்கள் என்பதை என்னை அறிந்தவர்கள், என் மண்ணை அறிந்தவர்கள் யாரும் மறுக்க மாட்டார்கள், மறக்கவும் மாட்டார்கள். பாம்பட்டிக்காடு என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு கிராமம் எங்கள் ஊர் அரணையூர். என் மச்சானுடைய ஊர் புதூர், அதிலிருந்து 1 கிலோமீட்டர். படிப்பதற்கு, படிக்க வைப்பதற்கு வசதியற்ற ஏழை கிராம மக்கள். எங்கள் கிராமத்தில் நான் 5வது பட்டதாரி என்றால் எவ்வளவு தூரம் கல்வி மறுக்கப்பட்ட சமூகமாக, கிராமமாக நாங்கள் இருந்திருப்போம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அருகிலே 1 கிலோமீட்டர் கிட்ட பள்ளிக்கூடம் இருந்ததுனால படிக்க முடிஞ்சது. ஆனா இப்ப இருக்கிற மாதிரி 2 லட்சம் கொடு 3 லட்சம் கொடுன்னா பிச்சை தான் எடுத்திருக்கணும், ஒன்றும் படிச்சிருக்க முடியாது. அதுவும் கூட படிக்க வசதி இல்லை என்றால் எங்கள் ஆசிரியர்களே எங்களுக்கு பணம் கட்டி படிக்க வைத்தார்கள். அதுவும் எனக்கெல்லாம் புத்தகம் வாங்க காசு இல்லை என்றால் முன்னாள் மாணவர்கள், நான் 6ஆம் வகுப்பு போறேன் என்றால் 7ஆம் வகுப்புக்கு போற பழைய மாணவர்கள் அவர்கள் புத்தகத்தை எங்களுக்கு கொடுத்து படிக்க வைத்தார்கள். அப்படி வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எளிய மக்களின் பிள்ளைகள் தான் இன்னைக்கு உங்கள் முன்னால் நிற்கிறோம். நான் தலைவனோ என்னுடன் நிற்பவர்கள் தொண்டர்களோ அல்ல. நாங்கள் உங்களிடத்திலே வாக்கு கேட்டு வருவது உரிமையோடு வந்திருக்கிறோம். என்னை பெற்றவர்களிடத்தில், என் உடன் பிறந்தவர்களிடத்தில் எனக்கில்லாத உரிமை வேறு எவனுக்கு இருக்க முடியும்? இந்த நாட்டில் கருணாநிதி, ஜெயலலிதா, விஜயகாந்துக்கு இருக்கிற உரிமை சீமானுக்கு இல்லாது போய்விட்டதா என்ன? வரலாற்றில் மிகவும் வஞ்சித்து வீழ்த்தப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் நாம், புறக்கணிக்கப்பட்ட மக்கள் நாம். எந்த இனம் வரலாற்றில் புறக்கணிக்கப்படுகிறதோ அந்த இனத்தின் மக்கள் அவர்களுக்கான வரலாறை அவர்களை படைப்பார்கள் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அப்படி நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் எமது இனத்தின் வரலாற்றை படைக்க வந்திருக்கிறோம். எனது அன்பு தாய்மாமன் சாவுல் ஹமீத் அவர்கள் சொன்னது போல, என் போன்ற தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் தேசிய அரசியலின் முன்னத்தியராக இருக்கிற எங்கள் அண்ணன் பழனி பாபா சொன்னது போல, நான் இங்குதான் இருந்தேன், இந்த மதங்கள் தான் இறக்குமதியானது, நான் எங்கிருந்தும் வரல, நான் இந்த மண்ணின் பூர்வீக குடிமகன். ஒரு கூட்டத்தில் கோபமா பேசுறார் அண்ணன் பழனி பாபா அவர்கள். என்ன இஸ்லாமிய நினைச்சிருக்கியா? நான் தேவன்டா, நான் இங்கதான் இருந்தேன், மதம் தான் இறங்கி வந்து செங்கிட்ட வெற்றிடுவேன்றார். அறிவார்ந்த மக்கள், எனது அன்பு பெற்றோர்கள், என் உயிரினும் இனிய உடன் பிறந்தார்கள், இதை சிந்திச்சு பார்க்கணும். இதைத்தானே எங்கள் மாமா குறிப்பிட்டு பேசினார்கள், சாவுல் ஹமீத் அவர்கள். நாம் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த குடி, இன்று நேத்தல்ல,
இந்தியாவில் இருக்கிற மொழியிலேயே மிக மிக பின்னாடி வந்த மொழி இந்தி. இந்திக்கு சற்று முன்னாடி வந்த மொழி உருது. முகலாயர்கள் இந்த மண்ணை ஆளுகிற போது அவருடைய தாய்மொழியான பாரசீக மொழியோடு சமஸ்கிருத மொழியை கலந்து கலந்து பேசி உருவான மொழி உருது. அதிக அளவு பாரசீக மொழியும் குறைந்த அளவு சமஸ்கிருத மொழியும் கலந்து உருவான மொழி உருது. அதிக அளவு சமஸ்கிருதமும் குறைந்த அளவு பாரசீக மொழியும் சேர்ந்தது இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழியிலே மிக 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 பின்னாடி வந்த மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழியிலேயே மிக 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 மூத்த மொழி எமது தமிழ் என்பதை எவரும் மறுக்க முடியாது. நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன். வெறும் 500 ஆண்டுகளை கூட நிறைவு செய்யாத மொழிக்கு அடிமையாக இருந்து வாழ்வது என்பதை அவமானமாக நான் கருதுகிறேன். ஆனால் எனது அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சாதியும் மதமும் நம்மை பிளந்து பிரித்தது. நாம் ஒரு பெருத்த தேசியனத்தின் மக்கள். இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என்று பிரிந்து பிளந்ததால் நாம் சிறு சிறு குழுக்களாகி போனோம். அதனால் என்ன பிரச்சனை? கருணாநிதி, ஜெயலலிதா, விஜயகாந்த் எல்லாம் நம்மளை மைனாரிட்டி, சிறுபான்மை என்கிறார்கள். இந்த நாட்டிலேயே மிகவும் மிக சிறுபான்மை கருணாநிதியும் ஜெயலலிதாவும் தான். மொத்தமாக கருணாநிதி உறவுக்காரர்களை எண்ணி பார்த்தால் ஒரு 3000 வீடு கூட இருக்காது. ஆனால் 25 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார். 50 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறார். ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்து 94 வயதில் 6வது முறையும் ஆள துடிக்கிறார். அப்படி என்றால் நாட்டை வந்தவன் போனவனிடத்தெல்லாம் கொடுத்து விட்டு 4-3 சீட்டுக்கு நிற்பதும், கோட்டையை எல்லாரிடத்திலும் கொடுத்து விட்டு கோட்டா கேட்டு பேரணி நடத்துவதும் அவமானமானதா இல்லையா? ஒரு இழிவான நிலையா இல்லையா? இவர் என்ன நமக்கு சீட்டு கொடுக்கிறது? 3 சீட்டு 4 சீட்டு கோட்டா. இஸ்லாமிய மக்களுக்கு நான் தான் இடஒதுக்கீடு கொடுத்தேன். உங்க அப்பம்ட்டு இடமா, உங்க ஆத்தாவுக்கு இடமா? இது ஏன் இடம்? இந்த இடம் ஏன் இடம்? நாம் பார்த்து கொடுத்தது உனக்கு. அப்ப வரலாற்றை மாற்ற வந்த பிள்ளைகள். இது என் நாடு, என் நிலம், இதை ஆளுகிற உரிமை எனது. நீ வா, நான் உனக்கு கோட்டா தரேன், நான் உனக்கு தாய வாங்கிக்க. இந்த மதங்களும் சாதியும் பிளந்து பிரித்ததால் படையாச்சி என்றும், பறையர் என்றும், தேவர் என்றும், தேவேந்திரர் என்றும், நாடார் என்றும், கோனார் என்றும், செட்டியார் என்றும், பிள்ளை என்றும், முதலியார் என்றும், உடையார் என்றும், கவுண்டர் என்றும் பிளந்து பிரிஞ்சோம். இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள். ஒரு இந்து தமிழனுக்கு இஸ்லாமிய தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார். இஸ்லாமிய தமிழருக்கு இந்து தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார். இந்த 2 தமிழருக்கும் கிறிஸ்தவ தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார். பிறகு எப்படி தமிழனுக்கு அரசியல் உருவாகும்? எப்படி வலிமை வரும்? அதிகாரம் வரும்? வரல. அதனால என்னாச்சு? அதிகாரம் அடுத்த இடத்துல போய்விட்டது. என்னை வேறொருவன் ஆண்டால் நான் அடிமை, நான் அடிமை. என் அதிகாரம் அடுத்த இடத்தில் இருந்தால் நான் அடிமை. அதனால் என் மொழி இல்லை, என் கலை, இலக்கியம், பண்பாடு, என்னுடைய பாரம்பரிய வேளாண்மை, என் நீர்வளம், நிலவளம், கடல் வளம், காட்டு வளம், கனிம வளம் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு அரசு படிக்க வச்ச அழகு பாப்பா தாய், குடிக்க வச்ச அழகு பார்க்கிற தாய் எங்க பாக்குறீங்க? எந்த நாட்டில் பார்த்திருக்க? கல்வியும் மருத்துவத்தையும் குடிநீரையும் தன் தேசத்து மக்களுக்கு சரியாக சமமாக எல்லோருக்கும் கொடுப்பது, தரமாக கொடுப்பது ஒரு அரசின் தாய்மிக கடமை. அந்த கடமையை கூட செய்யாத அரசு அதிகாரம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாள்தோறும் போராடி கொண்டிருக்கிறோம். நாள்தோறும் போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு அரசு என்பது எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு என்று நமது திருக்குறள், நமது மறை சொல்லுது, வேதம் சொல்லுது. அப்படின்னா ஒரு தாய் எப்படி தன் பெற்ற குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு குறிப்பறிந்து சேவை செய்வாளோ, இந்த நேரம் என் பிள்ளைக்கு பசிக்கும், இந்த நேரம் என் பிள்ளைக்கு உறக்கம் வரும் என்று பார்த்து பார்த்து செய்வாளோ, அப்படி தன் நாட்டு குடி மக்களுக்கு சேவை செய்வதுதான் அரசு. அப்படி சேவை செய்யும் அரசை இந்த உலகம் போற்றி நிற்கும் என்று பாடுகிறார் வள்ளுவ பெருமகனார். அப்படிப்பட்ட அரசா இது இருக்கா? ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன் பிள்ளைக்கு எதை கொடுக்க வேண்டும், எதை தடுக்க வேண்டும் என்று. அப்படி பார்த்து பார்த்து செய்கிற ஒரு தாய் அரசை, தாய்மை கொண்ட அரசை நிறுவுவதற்குத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம்.
எப்படியாவது இந்த மக்களை வைத்து பிழைக்குவதற்கு ஒரு கூட்டம் அலைகிறது. இல்லை, நாங்கள் எம் உறவுகளுக்கு, எம் பெற்றோர்களுக்கு, என் உடன் பிறந்த அவர்களுக்கு உழைப்பதற்காக கூடிய கூட்டம் என்பதை என் அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அரசியல் செய்து அதிகாரத்திற்கு வந்து பல லட்சம் கோடிகளை பதுக்கி ஒதுக்கி கொள்ளையடிச்சு மாளிகைகளை கட்டி பெரிய பெரிய தோட்டங்களை கட்டி வாழ வந்தவர்கள் அல்ல. ஆண்டாண்டு காலமாக உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து எல்லாருக்கும் உணவளித்து விட்டு ஓட குடிசையில ஒடுங்கி கிடக்கிற அந்த ஏழை மக்களின் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் வர வேண்டும், மாற்றம் வர வேண்டும் என்று துடிக்கிற பிள்ளைகள். வானத்திலிருந்து இறங்கி வரல. அன்னாடங்காட்சிகள், ஏழை எளிய மக்கள், பஞ்ச பராரிகளின் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள் வந்து நிற்கிறோம். நான் பிறந்த மண்ணை வந்து பார். இந்த சீம கருவேல மண்டி கிடக்கிற அந்த செம்புழுதி மண்ணில் காட்டு கிராமத்தில் பிறந்த ஒருவன் ஓடி ஓடி கத்துகிறேன் என்றால் காரணம் என் உயிருக்கு மேலாக என் உறவுகளை, என் மண்ணை, என் மக்களை நான் நேசிப்பதுதான் அதற்கு காரணம். நீங்க எக்கடுங்கட்டு போனா எனக்கு என்ன என்று ஏன் போகிறது? ஏன் எல்லாரும் சீட்டுக்கு நோட்டுக்கு அலைகிறானே, அப்படி ஏன் அங்க நிக்கல? தன்மானத்தோடு தனித்து 234 தொகுதியிலும் போட்டி ஏன் போடணும்? ஜெயலலிதா தனிச்சு நிக்கிறா, ஜெயலலிதா கூட்டணி. கருணாநிதி தனிச்சு நிக்கிறாரா, கூட்டணி. மக்களே, நான் தெளிவா சொல்லிக்கிறேன், நான் தனிச்சுதான் போட்டி போட போறேன். ஏன் தனிச்சு போடல? நேத்து வரைக்கும் மக்கள் நல கூட்டணியா இருந்துச்சு. இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அணியா மாறி இருக்குது. 6 படை கட்டி என் இனத்தின் விடுதலைக்கு போராடி என் தலைவன் கூட கேப்டன் போட்டுக்கல. ஒரு காகித கப்பலை கூட ஓட்டுனது இல்ல. கபடி அணிக்கு கூட கேப்டனா இருந்தது இல்ல. கபடி டீமுக்கு கூட. இவர் தமிழ் இனத்திற்கு கேப்டன் ஆயிட்டாரு. விஜயகாந்த் எல்லாம் முதலமைச்சரானா மொத்த தமிழனும் தீக்குளிச்சு சாக வேண்டியதா? தமிழனுடைய தன்மானத்திற்கு வந்த பெரும் சோதனையில் இது ஒன்று. இது ஒன்று. தமிழர்களை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்மை எந்த அளவிற்கு மடையர்கள் என்று கருதி கொண்டிருக்கிறார்களுக்கு சான்றது. ஜெயலலிதா அம்மையார் அம்மா அழைப்பு மையம் ஆரம்பிக்கிறாங்க. எப்ப? ஒரு மாசத்துக்கு முன்னாடி. ஆட்சி முடிய போது, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அதிகாரம் போக போது அம்மா அழைப்பு மையம். ஆட்சிக்கு வந்த போதுல ஆரம்பிச்சிருக்கணும். எதுக்கு? மக்களின் குறை கேட்க. குறையே இப்பதான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவரு நமக்கு நாமே நமக்கு நாமே நமக்கு நாமே வாயிலை வைத்து அடிச்சுட்டு ஒருத்தர் நடந்து போறாரு. அவர் எங்களை பார்த்து சொல்றாரு, நடந்து போறவன்லாம் முதலமைச்சராக ஆசைப்படுறான்னு. அப்புறம் நான் கேட்டேன், உங்க அப்பா மாதிரி திருட்டு ட்ரெயின் ஏறி வந்தா தான் முதலமைச்சராக முடியும் சொல்றது எப்படி? கள்ள ட்ரெயின் ஏறி வந்தாரா? ட்ரெயின் நல்ல ட்ரெயின் தான்டா, வந்த ஆளு தாண்டா கள்ளத்தனமா வந்துட்டான். இவங்க கள்ளத்தனமா வந்துட்டு ட்ரெயினை கள்ள ட்ரெயின்றான். எப்படி இருக்கு பாருங்க. கடைசியா என்ன, நடந்து போறவங்கலாம் முதலமைச்சராண்டு இவர் ஊரா நடந்து போய், உங்க பிரச்சனை என்ன? 25 ஆண்டுகள் முதலமைச்சரா இருந்த நாட்டை ஆண்டுட்டு இப்பதான் இறங்கி வந்து பிரச்சனையை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு மடையர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்க. மதுக்கடையை வந்தால், நாங்கள் வந்தால் மதுவை மூடிடுவோம். திறந்தது யாரு? திறந்தது யாரு? சரி, வந்தப்போ நீங்க வந்தால் மதுக்கடையை மூடுங்க, வர்றதுக்கு முன்னாடி காய்ச்சறியல சாராய ஆலை அதை மூடுங்கன்னா வாய மூடுறாங்க. அறிவார்ந்த மக்கள் இதை ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். எது செஞ்சாலும் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் எதிர்த்து செய்வாங்க. இந்த அம்மா இவங்க நூலகம், கலைஞர் வந்து அண்ணா நூலகம் கட்டினா அந்த அம்மா மூடிடும். சட்டசபை கட்டடம் கட்டினா இந்த அம்மா வந்து போகாது, மருத்துவமனையா மாத்திரும். எது செஞ்சாலும் எதிர்த்து செய்வாங்க. ஆனா ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாலும் கருணாநிதியுடைய சாராய ஆலையிலிருந்து சரக்கு எடுத்து விற்க, கருணாநிதி முதலமைச்சர் ஆனாலும் ஜெயலலிதாவோட மிடாசுல இருந்து சரக்கு எடுத்து விற்பாரு. நம்ம மானங்கட்ட பயமக்க குடிச்சிட்டு சாவோம். எப்படி இருக்கு பாரு. கொள்ளை அடிக்கிறதுல கூட்டு, ஆனா ஒரு எதிர்ப்பு போல, ஒரு போட்டி இருக்கிறது போல காட்டிக்கிடுவாங்க. ஏமாற்று, ஏமாற்று. என்ன எல்லா வளங்களும் இருக்கிற ஒரு நாடு தமிழர் நாடு.
கியூபா, என் அன்பு மக்களே, வெறும் கரும்பு மட்டும்தான், சக்கரை மட்டும்தான் கியூபா. எவன்டையும் பிச்சை எடுக்கல. நார்வே வெறும் காடு மட்டும்தான், காட்டு வளம் மட்டும்தான், பிச்சை எடுக்கல. டென்மார்க் ஆடு மாடு, நியூசிலாந்து ஆடு மாடு, ஆஸ்திரேலியா வெறும் ஆடு மாடு தான். எல்லா நாடுகளும் ஒவ்வொரு வளங்கள் தான் வச்சிருக்கு. யாருக்கிட்டையும் போய் பிச்சை எடுக்கல. ஆனா எல்லா வளங்களும் என் நிலத்தில் இருக்குது. பொருளாதாரத்திற்கு நோபல் பரிசு பெற்ற மதிப்புமிக்க பெருமகன் அமித்யாசன் சொல்றாரு, இந்தியாவில் மட்டும் தமிழ்நாடு தனி நாடாக இருந்தால் உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாக ஆயிருக்கும் என்று சொல்றாரு. ஏன் சொல்றாரு? எல்லா வளங்களும் அந்த நாட்டில், அந்த நிலத்துக்குள் இருக்குதுங்கிறாரு. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, நரிமணம் பெட்ரோல், நம்ம தென்னரசன் பற்றிட்டாரு. தாது மணல், ஆற்று மணல். இங்க பாருங்க, எந்த நாட்டுல இருக்கிற ஆற்று மணலை விட தமிழ்நாட்டில் இருக்கிற ஆற்று மணல் தான் நல்லா இருக்கான். வீடு கட்ட எப்படி இருக்கு பாருங்க. எல்லா வளங்களும் இருக்கு. காடு இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, நிலம் இருக்கு, கடல் வளம் இருக்கு, எல்லா வளங்களும் இருக்கு. ஆனா எங்க கையில திருவோடு இருக்கு. நாங்க தெருவோடு திரிகிறோம். காரணம் என்ன? நோக்கமற்ற தலைமைகள், தன்னலம் சார்ந்த கொடுமையான சர்வாதிகார ஆட்சி முறை. எதை பத்தி கவலை கிடையாது அவனுக்கு. மீனவன் செத்தா கவலை இல்லை. அந்த காட்டுக்குள்ள விறகு வெட்ட போனான்னு வெட்டிட்டாங்கடா, சுட்டுட்டாங்கிறான். ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையான்னு ஒருவே கேட்கல. இந்த மண்ணின் வளங்கள் மக்களுக்கு தானடா என்று எவனும் பேசல. இது நுட்பமா எனது அன்பு தம்பி தங்கைகள், என அறிவார்ந்த பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும். ஆந்திர காட்டுக்குள்ள செம்மரக்கட்டையை வெட்ட போயிட்டான். அவன் செம்மரக்கட்டையை வெட்ட போனானா இல்லையான்னு தெரியாது. ஆனா 20 பேரை சுட்டு கொண்டு போட்டான். காலில் எண்ணு போட்டிருக்கான், 14, 15, 13. அந்த உடல்ல மரக்கட்டையிலையும் போட்டிருக்கான், என்ன இதுலையும் போட்டிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சேமிப்பு கிடங்குல குடோன்ல இருந்து அந்த கட்டை எடுத்துட்டு நீங்க போட்டிருக்கான். வெட்டின கட்டை இல்ல. அவன் எங்கேயோ கொண்டுட்டு வந்து தூக்கி வந்து போட்டான். ஆனா பழி திருட்டு பட்டம். செம்மரக்கட்டையை என் காட்டுக்குள்ள வெட்ட வந்தான்னு 20 பேரை சுட்டு போட்டான். என் அன்பு சொந்தங்கள்கிட்ட நான் கேட்பேன், அந்த காட்டுக்குள்ள 2 காட்டு எருமையை சுட்டு போட்டிருக்க முடியுமா? 2 மயிலை சுட்டு போட்டிருக்க முடியுமா? ஒரு புலியை சுட்டு போட்டிருக்க முடியுமா? ஒரு யானைய, ஒரு மானை சுட்டு போட்டிருக்க முடியுமா? ஆனால் 20 தமிழர்களை சுட்டு போட முடியும் என்றால் நீ நாதியற்றவன் என்று அர்த்தம். உனக்கென்று ஒருவனும் இல்லை கேட்க என்று அர்த்தம். உன்னுடைய அரசு உனக்கானது இல்லை என்று அர்த்தம். என்ன செஞ்சாங்க அம்மையார் ஜெயலலிதா? என்ன செஞ்சிட்டார் ஐயா கருணாநிதி? இதுக்கு 20 பேரை சுட்டு போட்டதுக்கு இந்த நாட்டை ஆளுகிற ஐயா பிரதமர் நரேந்திர மோடி ஆந்திராவில் கோதாவரி நதியிலே புனித நீராட வந்தார். புனித நீராட போன மக்கள்ல 29 பேர் நெரிசல்ல சிக்கி இறந்துடுறாங்க. அதுக்கு உடனடியாக வருத்தம் தெரிவிக்கிறார். அது ஒரு விபத்து, இது திட்டமிட்ட படுகொலை, இனப்படுகொலை. சுட்டவன் தெலுங்கன், செத்தவன் தமிழன். இது ஒரு இனப்படுகொலை. இதை கண்டிக்கல, ஒரு வருத்தம் தெரிவிக்கல. அப்படின்னா தமிழன் நாதியற்றவன். கடலுக்குள்ள மீன் பிடிக்க போறான். கடலுக்குள்ள மீன் பிடிக்க போறான். கேரளாவில இருந்து 2 மீனவன், இத்தாலி கடற்படை 2 வீரர்கள் சுட்டுறான். 2 பேரும் செத்து போறான். உடனடியாக அந்த அரசு அந்த 2 கடற்படை வீரனையும் கைது செய்து சிறைப்படுத்துது, தண்டை விதிக்குது, அபராதம் 2 கோடி 2 குடும்பம் மீனவன் குடும்பத்துக்கும் பிரிச்சு கொடுக்குது, சிறையில போடுது. பாராளுமன்றத்துல பத்தி எரியுது, கத்துறான், கதறான், பெரிய பிரச்சனை ஆயிருது. பரிந்துரை குழு அதுக்கு முன்மொழி சொல்லுது, இந்த இருவருக்கும் மரண தண்டனை, தூக்கு தண்டனை அளவுக்கு இவருக்கு தண்டனை கொடுக்கலாம் என்று சொல்லுது. 2 மீனவன் செத்ததுக்கு 540 மீனவன் செத்திருக்கான். தமிழ் மீனவன், தமிழன் செத்திருக்கான். எல்லை தாண்டி போறான், எல்லை தாண்டி போறாங்கிறான். அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும், எல்லை தாண்டி போறான்னு. ஆனால் கேரளாவிலிருந்து மீன் பிடிக்க போற மீனவன் எல்லை தாண்டி போறானா இல்லையா? போறான். ஆனா அவனை ஏன் சிங்களம் சுடல? ஏன் சுட்டா அவனுக்கு கேட்கறதுக்கு ஒரு அப்பே இருக்கான். அந்த மண்ணை, அந்த மண் சார்ந்த மகன் மலையாளி ஆடுறான், அதனால கேட்பான். ஆனா இங்கே எனக்கு கேட்கல. எனக்கு லட்சக்கணக்கான நிவாரணம் வேணாம். ஆனால் நான் செத்து பணமா விழுந்த போது என் நெத்தி பொட்டுல வைக்க ₹1 ஒருத்தனும் தரலை என்பதுதான் மிகுந்த வேதனை. இப்ப 540 பேர் செத்துருக்கான், கேட்க நாதி இல்லை. ஆனால் சுட்டு கொண்டவனுக்கு தர மேம்பாட்டு பயிற்சி, ராணுவத்திற்கு கப்பல் பரிசு,
ஆயுதங்கள் கொடுக்கிறது, பணம் கொடுக்கிறது, எல்லாம் யார் செய்யறா? இந்திய அரசு. தன் நாட்டு குடிமக்களை கொன்று குவிக்கிற ஒரு ராணுவத்திற்கு பயிற்சி கொடுத்த உலகத்துல ஒரு நாடு, ஏதாவது ஒரு நாடு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். இது காரணம் என்ன? கேட்க ஆள் இல்லை. நாங்க என்ன சொல்றோம்? உங்க பிள்ளைகள், எங்க அரசு, இப்ப உங்க பிள்ளை சீமான் முதலமைச்சர் தொற்ற சொல்லுவாப்பன் சிங்களன மீனவன தொற்ற சொல்லுவாப்போம். நான் விளையாட்டுக்கு சொல்லல. அவன் என் மீனவனை சுட்டுட்டான் தொட்டுட்டான்னா அடுத்த நாள் காலையில கையெழுத்து போட்டு பதவி விலை கீழே வந்துடுறேன். தொடர சொல்லுவாப்போம். தொலைச்சு பெறுவேன்னு அவனுக்கு தெரியும். 1.25 கோடி சிங்கள நாயி, 13 கோடி தமிழின மக்கள், மானமும் வீரமும் உயிர்னு வாழ்கிற ஒரு இனத்தின் பிள்ளைகிட்ட நீ வாழாட்டிட்டு இருக்கிற. நீ என்னை நம்பி அண்டி ஒண்டி பிழைக்க வந்தவன், நீ ஆட்டம் காட்டிட்டு இருக்கேன்னா கேட்க நாதி இல்லைன்னா அவனுக்கு தெரியுது. இந்த நாதியற்ற நிலையில் இருந்து என் இன மக்களை பாதுகாக்கணுங்கிறது தான் இந்த பிள்ளைகள் இந்த அரசியலை செய்கிறோம். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். மாறி மாறி ஜெயலலிதாவை விட்டா கருணாநிதி தான், கருணாநிதியை விட்டா ஜெயலலிதா தான், வேற வழியே இல்லை என்று இருந்த எனது மக்களுக்கு உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கோம். 2 பேரையும் விட்டால் இதோ உங்கள் பிள்ளைகள் இருக்கிறோம். விடுங்க, போதும். 50 ஆண்டுகளில் செய்யாத நல்லதை அடுத்து வருகிற 5 ஆண்டுகளில் செய்ய போகிறார்களா? என்ன செய்ய போறாங்க? ஏற்கனவே முக்காவாசி தமிழ்நாட்டை தின்னுட்டா, வித்துட்டா. ஆறு இருக்கா? ஏரி இருக்கா? குளங்குட்டை இருக்கா? மலை இருக்கா? காடு இருக்கா? என்ன இருக்கு? படிக்க கல்வி வச்சிருக்கியா? கல்வி வியாபாரமாகி நிக்குது. நல்ல வைத்தியம் பார்த்துக்கிற, உயிர் மருத்துவம் செய்யறதுக்கு உனக்கு மருத்துவம் இருக்கா? இருக்கா? கருணாநிதிக்கு காட்சி அடிச்சா அரசு மருத்துவமனை படுப்பாரா? ராமச்சந்திரா மருத்துவமனையில் ஏன் படுக்கிறாரு? அவருக்கு தெரியுது அரசு மருத்துவமனை தரமா இல்லைன்னு. ஏன் உலகத்துல எல்லா நாடுகளிலும் அரசு நடத்துறது தரமா இருக்கு, நம்ம நாட்டுல அரசு நடத்துறது ஏன் தரம் இல்லாம இருக்கு? தரங்கட்டதுகளை ஆட்சி ஆளும் போது அதெல்லாம் தரங்கட்டு போயிருக்கு. எல்லாம் தனியார்ட்ட கொடுக்கிறது. கல்வி தனியார், மருத்துவமனை தனியார், வானூர்தி தனியார், பேருந்து தனியார், குடிநீர் தனியார், எல்லாம் தனியார். அரசு என்ன செய்யுது? எதற்குத்தான் அரசு? கமிஷன் வாங்குறதுக்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? தரகர்கள், புரோக்கர்கள். முதலமைச்சர் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. தரகர்கள் எல்லாமே தனியார் மயம். தனியார்னா அப்ப அரசை விட தனி மனிதன் வலிமையானவனா? ஒரு தனி மனிதன் நிர்வாகம் நல்லபடியாக நிர்வாகம் செய்ய முடியும். இத்தனை IAS IPS வச்சிருக்கிற ஒரு அரசு சரியா நிர்வாகம் செய்ய முடியாதா? முடியுமா? முடியாதா? ஏன் முடியல? இதை நுட்பமாக படித்த இளைஞர்கள், என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். இதை மாற்றணும்னு நினைக்கிறோம். அரிசியை கொடுத்து, உப்பை கொடுத்து, ஆட்டை கொடுத்து, மாட்டை கொடுத்து, மடிக்கண்ணி கொடுத்து, தொலைக்காட்சி கொடுத்து, எப்படியாவது என் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிற இந்த கூட்டத்திடம் இருந்து எப்படியாவது என் மக்களை மாற்றணும். இதையெல்லாம் இந்த நிலையிலிருந்து மாற்றணும்னு துடிக்கிறோம். வெறிகொண்டு நிற்கிறோம். ஒரு லட்சிய உறுதியோடு நிற்கிறோம். இந்த நாட்டை, இந்த நாட்டு மக்களை கருணாநிதி ஜெயலலிதா இருந்து முதல்ல காக்கணும், மீட்கணும்னு துடிக்கணும். இந்த 2 பேருக்கு இருந்து இந்த நாட்டை பத்திரமா மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. கோடி கோடியா கொள்ளையடிச்சு ஒதுக்கிட்டா, தின்னு தீத்துட்டா. உனக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், இது 3ஐயும் தன் நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை இல்லையா? ஒரு உரிமை, தார்மீக, ஒவ்வொரு குடிமக்களுக்குமான தார்மீக உரிமை இல்லையா இது? இதை விற்பனைக்கு வந்த தேசம் இது உருப்படுமா? அறிவும் உயிரும், உயிராகாரமா இருக்கிற நீரும் விற்பனைக்கு வந்து விட்ட தேசம் உருப்படுமா? அது வாழுமா? இதை பற்றி சிந்திக்கிற தலைமை இந்த நாட்டில் ஆண்டு இருக்கா? யோசிச்சு பாருங்க. கற்றவர்கள், இளைய தலைமுறை பிள்ளைகள் இதை சிந்திச்சு பார்க்கணும். அப்ப உங்க பிள்ளைகள் எல்லாரையும் நம்பி முதலா இப்பதான் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்த போறோம். இதுவரைக்கும் மற்றவர்களுக்கு தானே வாக்கு செலுத்தணும். நம்பி நம்பி ஏமாந்து போனோம், ஏமாற்றப்பட்டோம். இப்ப நாதியற்று நிற்கிறோம், ஆனால் நம்பிக்கையற்று நிற்கல. அதனாலதான்
நாங்கள் சாதி மதங்களாக பிரிந்து பிளந்தது போதும், எப்போதும் சாதியும் மதமும் நம்மை பிரிக்கும், இனம் மட்டும்தான் நம்மை இணைக்கும் என்கிற அந்த இன உணர்வோடு நாங்கள் இணைகிறோம். இன்னைக்கு அரபு நாடுகள்ல, கத்தார்ல, குவைத்துல, மற்ற நாடுகள் இருக்கிற இஸ்லாமிய பிள்ளைகள் போய் பாருங்க, தூங்க விடுறது இல்லை. என்னுடைய கட்சி மாநாட்டை, என்னுடைய கட்சி கூட்டங்களை எல்லாம் நடத்துற பிள்ளைகளே அவங்க தான். காலையிலிருந்து வேலைக்கு போயிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை கூடி ஆளுக்கு 10 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா, 1000, 500 போட்டு சேர்த்து ஏன் அங்க போய் பார்க்கிறான். அண்ணன் சொல்ற அரசியல் தான் சரின்னு நினைக்கிறான். அந்த நாடு அப்படி இருக்கு, ஏன் நம்ம நாடு அப்படி இல்லைன்னு, ஏன் நம்ம நாட்டை அப்படி உருவாக்க முடியாது, நம்ம துடிக்கிறான். அப்படியே செய்ய முடியாது. ஆசிய கண்டத்துல பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டை ஆளும்போது தெற்காசியாவில் சிங்கப்பூரை தீண்டத்தகாத நாடுன்னு வச்சிருந்தான், ஒரு தீண்டத்தகாத தேசமா வச்சிருந்தான். ஆனா இன்னைக்கு பூமியின் சொர்க்கமா மாத்தி படைச்சது யார்? லீ குவான்ங்கிற ஒரு புரட்சியாளர், ஒரே மனிதர். இந்த எழில் மிகுந்த நகரமாக இன்னைக்கு சிங்கப்பூரை மாத்தி படைக்கலையா? அப்படி படைக்க முடியாதா? நம்மால் முடியும். நம்மால் முடியாதது எவராலும் முடியாது, எவராலும் முடியாதது நம்மால் முடியும் என்பதை என் அன்பு தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ளணும். புரட்சி என்பது மண்ணில் புரட்சி தோன்றுவதற்கு முன்பு மக்களின் மனதில் புரட்சி தோன்ற வேண்டும் என்கிறார்கள். நல்ல கருத்தை விதைத்து விட்டால் தவறான அரசாங்கம் உருவாகாது என்கிறார் மு வரதராஜனார். நாம் நல்ல கருத்தை விதைக்கிறோம் எமது மக்களிடத்திலே. பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. அப்படி என்றால் இந்த நாட்டில் பணநாயகம் இருக்குமா, ஜனநாயகம் இருக்குமா? அப்ப பணம் இருக்கவன் தான் அரசியல் செய்ய முடியும்னா இந்த நாடு அதானி கிட்டையும் அம்பானி கிட்டையும் தான் இருக்கும். அடித்தட்டு மக்களுக்கு, உழைக்கும் மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டு கிடக்கிற இந்த மக்களுக்கான அதிகாரம் எப்போது வரும்? வாய்ப்பு இல்லை. அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார், அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். நாங்கள் சொல்லுகிறோம், அந்த அதிகாரம் என் மக்களுக்கானது என்று சொல்றோம். என் மக்களுக்கான அதிகாரத்தை படைக்க உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே இருக்கிறோம். ஒன்னிலிருந்து நாம தொடங்கல என் உயிர்க்கினியவர்களே, ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குறோம். இந்த நாட்டை புதிய நாடாக மறுபடி படைக்கிறோம், அடிச்சு கிழிச்சிட்டு படைக்கிறோம், வேற நாடா படைக்கிறோம். அனைவருக்கும் கல்வி, தரமான சமமான கல்வி, அனைவருக்கும் இலவசம். மருத்துவம், உயிர்காக்கும் மருத்துவம், தொடக்க மருத்துவம் முதல் உயர் மருத்துவம் வரை அனைவருக்கும் சமமான சரியான தரமான மருத்துவம் இலவசம். தூய குடிநீர் இலவசம். பாதுகாப்பான சுற்றுச்சூழல், 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம். 10 ஆண்டுல பூமியின் சொர்க்கமா பச்சை சாலையே பசுமை சாலை தான். கிராமங்கள் தோறும் பசுஞ்சோலை திட்டம். பள்ளிக்கூடங்களே சோலைகளுக்குள்ளதான் கட்டுறோம், மூலிகை பண்ணைக்குள்ளதான் கட்டுறோம். எல்லா விளையாட்டு திடல் கழிவறை எல்லா அடிப்படை வசதிகளையும் கொண்ட பள்ளிகளை கட்டுறோம். பள்ளிகளின் கூரை முழுக்க சோலார், சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கிற கூரைகளாக போடுறோம். பள்ளிக்கு போக பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கு கொடுக்கிறோம். முழுக்க முதல் 6 வயது வரை குழந்தைகளுக்கு கல்வி. பள்ளிக்கூடத்துல வேலை இல்லை. அரும்பு, மொட்டு, மலர் என்று திறந்த வெளி பள்ளிகள் தான். அதுல முழுக்க பெண்களையே வேலைக்கு அமர்த்துறோம், பெண் ஆசிரியர்களையே. அரும்பு, மொட்டு, மலர், இது 3லையும் பிள்ளைகள் படிக்க மாட்டாங்க. பிள்ளைகளை பெற்றோரும் ஆசிரியரும் படிப்பாங்க. 6 வயது நிறைந்தவுடன் சான்றிதழ் கொண்டு வந்து தரணும். பிள்ளைக்கு எதில் விருப்பம்னு சொல்லணும். அது ஆசிரியரும் பெற்றோரும் ஒரே மாதிரி கொடுக்குறாங்களான்னு சரி பார்ப்போம். ஏன் 6 வயசுல தான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறோம்? இன்றைக்கு உலகத்தில் கல்வியின் முதன்மை இடத்தில் இருக்கிற தென்கொரியா, சிங்கப்பூர், பின்லாந்து போன்ற நாடுகள் எல்லாம் அவன் 6 வயசுல தான் பிள்ளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறான். நீ பிறந்த உடனே தாய் வயிற்றுல கருவில் இருக்கும் போதே போய் எல்கேஜி யூகேஜி சேர்க்கறதுக்கு நிக்கிற. 2 லட்ச ரூபா கேட்கிறான் அவன். 3 லட்ச ரூபா கொடுக்குறான் நீ யூகேஜிக்கு. 3 லட்ச ரூபாய்க்கு என்ன பாடம் நடத்துவான்? என்ன நடத்துறான்? பிள்ளைகளை வரிசையா உட்கார வச்சுட்டு சைலன்ஸ், கீப் குவைட், டோன்ட் டாக். அன்னைக்கு 3 தான் தமிழன் வாயை இதுவரை திறக்கல. இந்த உலகம் உங்களுதல்ல என் அருமை பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே. உங்கள் பிள்ளைகளுடையது, உங்கள் சந்ததியினருடையது, வருங்கால தலைமுறையுடையது. நீங்கள் வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்கு பத்திரமாக விட்டுவிட்டு செல்ல வேண்டும்.
அந்த உலகத்தை படைக்க வந்த சிற்பிகள் உங்கள் பிள்ளைகள். ஆளுக சின்ன சின்ன பசங்களா இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. உலகம் முழுமைக்கும் இருக்கிற ஆட்சி முறை, உலக வரலாறு அனைத்தையும் படித்து தெளிந்து தேர்ந்து வந்திருக்கிற பிள்ளைகள். நம்ம சினிமா எடுத்து சின்ன பையன் நினைச்சிட்டு இருக்க கூடாது. அரும்பு மொட்டு மலர் 3 வகுப்பு பாடம் கிடையாது. பிள்ளைக்கு கொடுக்கணும். ஐயா, என் பிள்ளை எப்ப பார்த்தாலும் விளையாட்டுலயே ஆர்வமா இருக்கான். விளையாட்டு தான் அவனுக்கு முதன்மை பாடம். அவனை விளையாடுற தவிர வேற வேலைக்கு அனுப்ப மாட்டான். தமிழ், ஆங்கிலம், அறிவியல், வரலாறு, புவியியல் எல்லாம் துணை பாடம் என் பிள்ளைக்கு. ஐயா, மகராசன இப்ப விளையாடுங்க. இங்க பல பேர் நினைச்சிருக்கான். இந்த கல்வி முறைய கிளரிக்கல் போஸ்டுக்கு தயாரிக்கப்பட்டது. இது உன்னை அடிமைப்படுத்தி ஆள்வதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட கல்வி முறை. இந்த முட்டா பையன் நாடு விடுதலை அடைஞ்சிட்டு இன்னும் அதையே வச்சு கட்டிக்கிட்டு மாறிச்சிட்டு இருக்கான். நான் கிழிச்சு போட்டு மாத்துறேன். போடா வெள்ள போடா. இந்த கல்வி முறையும் அதுவும் தூக்கி போடுறான் கிழிச்சு. இது யாரு? 1838 லார்டு மெக்காலே பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல பேசுறான். இந்தியா முழுமைக்கும் குறுக்கும் நெருக்கமாக நடந்து பார்த்தேன். ஒரு பிச்சைக்காரனும் ஒரு திருடனும் இல்ல. காரணம், மிக உயர்ந்த செல்வ வளங்களும் மிக உயர்ந்த நியாய உணர்வும் அந்த மக்கள்கிட்ட இருக்கு. அதை ஒழிக்கணும். அவனுடைய பாரம்பரிய கல்வி முறையும் வேளாண்மையும் அழிக்கணும். அது இல்லாம நீ அவனை அடிமைப்படுத்த முடியாது. தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருந்து இருப்பது உயர்ந்தது என்ற உளவியல் நோயை அவனுக்கு விதைக்கணும். விதைச்சான். அதனால தமிழை விட ஆங்கிலம் அழகா தெரியுது. தமிழ் படிச்சா பைத்தியக்காரன் பாக்குறான், இங்கிலீஷ் பேசுனா அறிவாளின்னு பாக்குறான். அமெரிக்கால பிச்சைக்காரன் இங்கிலீஷ் பேசி தான் பிச்சை எடுக்கிறான். அமெரிக்காவிலேயும் இங்கிலாந்துலயும் பள்ளிக்கூடமே போகாதவன் இருக்கான்ல, அவன் இங்கிலீஷ் தான் பேசுறான். ஏன்? அது அவன் தாய்மொழி. ஆங்கில அறிவல்ல, அது ஒரு மொழி, அவ்வளவுதான். அதை படிக்கணும்னா 6 மாசத்துல படிச்சுக்கலாம். அதுக்காக முட்டாள்தனமா அதே பேசிட்டு கூடாது. இவன் ஆங்கிலம் பேசினா அறிவு நினைச்சுட்டு படிக்காதவங்க கூட, தம்பி இந்த தெரு இந்த முகவரிக்கு எப்படி போறது அப்படின்னு கேளுங்க. நேரா ஸ்ட்ரைட்டா போங்க, லெஃப்ட்ல கட் பண்ணுங்க, ரைட்ல டர்ன் பண்ணுங்க, இமிடியட்டா லெஃப்ட்ல கட் பண்ணுங்க. அப்படியே ஒரு குட்டி சேர் வரும், முட்டிச்சாங்க. அவன் என்ன நினைக்கிறான்? இந்த லெப்ட் ரைட் எல்லாம் போட்டா தான் படிச்சவன் நினைப்பான்னு நினைக்கிறான். இது ஒரு நோய். இதை கிழிச்சு எறியணும்னு நினைக்கிறான். வெள்ளைக்காரன் ஆண்டுகிட்டு இருந்தான் நம்மள இந்தியாவை, இந்த நிலப்பரப்பை ஆண்டுகிட்டு இருந்தான். இவங்க எல்லாம் போய் எப்படி கேட்கிறாங்க? சமா, நீங்க எதுக்கு சமா உங்க நேரத்தையும் காலத்தையும் செலவழிச்சு ஆண்டுகிட்டு இருக்கு? நீங்க போங்க, உங்க இங்கிலீஷ் இருக்குல்ல, இங்கிலீஷ் அதை மட்டும் விட்டு போங்க, அது எங்களை ஆளும்னு இப்போதும் வெள்ளைக்காரன் தான் ஆண்டுகிட்டு இருக்கான். அப்போது நாட்டில், இப்போது நாக்கில். இங்க ஆங்கிலம் ஆட்சி மொழியா இருக்கிற வரை நீ அடிமைதான். உன்னை வெள்ளைக்காரன் தான் ஆள்றான். ஆங்கிலத்தை கட்டி பிடிச்சிட்டு ஆளுது கிடக்குறான். அவன் கொண்டு வந்த கல்வி முறை தூக்கி வீசுறான். இது அடிமை கல்வி முறை. தாய்மொழியில் படித்தவன் படைக்கிறான், படிக்காதவன் பயன்படுத்துறான். அதனால உலகத்தில் எல்லாம் மேட் இன் சீனா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் ரஷ்யா, மேட் இன் அமெரிக்கா. இந்தியா மேக் இன் இந்தியா. இது ஏன் மேக்கின்னா இருக்கு? மேக்கின்னா என்ன? வாடகை தாய்ன்னு அர்த்தம். வாடகை தாய். புள்ளைய பெத்தது நீ, புள்ள ஒண்ணுது இல்லை. அதான் வாடகை தாய்முறை. அதான் மேக் இன் இந்தியா. காரணம், எவனுக்கும் தாய்மொழியில கல்வி இல்லை. உனக்கு கனவு எந்த மொழியில் வருதோ அந்த மொழிதான் உன் கல்வி மொழியா இருக்கணுங்கிறான். நீ மல்லாக்கப்பட்டு தூங்கும் போது உனக்கு கனவு எந்த மொழி? கனவு இங்கிலீஷ் வந்தா இங்கிலீஷ்ல படி. உனக்கு கனவு தமிழ்ல தானே வரும். அப்ப தமிழ்ல படிச்சாதான் அதுதான் உன் சிந்தனை மொழி. அது உன் கனவு எந்த மொழியோ அந்த மொழிதான் உன் கல்வி மொழி. தமிழ் பயிற்று மொழி கொண்டு வர்றோம். பிள்ளைக்கு விளையாட்டுல ஆர்வம். இங்க பலவே, ஐயோ இந்த பையன் எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்கானு, படிக்க மாட்டான்னு, உருப்பட மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. சச்சின் டெண்டுல்கர் அப்பை மட்டும் விளையாட போகாம படின்னு சொல்லியிருந்தா உருப்பட்டு போனாவே. யோசிச்சுப்பாரு. உலக புகழ், மிகப்பெரிய பொருளாதாரம், இது ரெண்டு அவருக்கு எப்படி வந்துச்சு? விளையாட்டு. எனவே விளையாட்டை நீ விளையாட்டை பார்க்க முடியாது. அது பல பேர் வாழ்க்கையை தீர்மானிக்குது. ஆஸ்கார் விருதை வென்று வந்த A.R. ரஹ்மான் என்ன படிச்சாரு? தன் தனி திறனால், இசை பேராற்றலால் உலக புகழ் பெற்று வந்து பொருளாதாரத்தில் மேம்பட்டு நிற்கிறான்னா தனித்திறன். அதுதான் கல்வி. அவங்க அம்மா கிட்டாரை தூக்கிட்டு இசைக்கு பள்ளிக்கு போகாம படிக்க போச்சுருந்தா A.R. ரஹ்மான் எவனுக்கு தெரிஞ்சிருக்கும்? எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கிழக்கு ஒரு இதை ஏதாவது வேலை பார்த்துருந்துருப்பாரு. இசை மேதை இளையராஜா படிச்சது என்ன, படைச்சது என்ன, சாதிச்சது என்ன? என்ன இருக்கு உலகத்தில்? அவரை போல ஒரு இசை மேதை உண்டா?
தனித்த பெரும் ஆற்றல். அவ என்ன செய்யறோம்? இந்த தனித்திறன் ஆற்றலுக்கு முதன்மை கல்வி. அதான் முதன்மை கல்வி. இசை தானே, இசையை மட்டும் படிப்பார். மற்றதெல்லாம் மொழி பாடம். தமிழ், ஆங்கிலம், அறிவியல், வரலாறு, புவியியல் இதெல்லாம் துணை பாடம். கணிதம் எல்லாம் துணை பாடம். அதுல சரியா வரல, 2 இது தோத்துட்டான், பாராட்டி விடுவான், பரவாயில்லடா போடா. இது எப்படி கல்வி முறை இருக்குல்ல? 5 பாடத்துல 4 பாடத்துல 100க்கு 100 வாங்கிடுவான் ஒரு மாணவன். ஒரு பாடத்துல தோத்து போயிடுவான், 10 மதிப்பெண்கள் குறையா வாங்கியிருப்பான். 4 ஆசிரியர் சிறந்த அறிவான மாணவன் பாராட்டுவாரு, ஒரு ஆசிரியர் முட்டா பையன்பாரு. இப்ப 4 பேர் பாராட்டுறதை ஏற்பானா, ஒரு ஆசிரியர் திட்டுறதை ஏற்பானா? இந்த கல்வி முறையை தவறு என்று கருதி கிழிச்சு தூர வீசிக்கிறோம். 6 வயசுல பிள்ளைக்கு எது விருப்பமோ அதை பாடமா கொண்டு சேர்க்கிறோம். என் பிள்ளை வெளியில வரும்போது ஒவ்வொருத்தனும் தனித்த பேராற்றல் கொண்ட ஆளுமை கொண்ட பிள்ளைகளாக வெளியே வருவான். கல்வி எப்படி? பயிற்று மொழி தமிழ். அறிவியல், புவியியல், மருத்துவம், பொறியியல் எல்லாமே தமிழ்ல தான் படிப்பான். ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, கட்டாயமா கத்துக் கொடுப்போம். சரியா வரல, சிறப்பு பயிற்சி வச்சு ஆங்கிலம் எப்படி வளர்ப்போம் ஒரு பிள்ளைய? தமிழர்கள் தன் தாய்மொழியில் மிகுந்த புலமை பெற்றிருப்பார்கள். ஆங்கிலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு இணையாக எழுத பேச ஆற்றல் பெற்றிருப்பார்கள். பிறகு உலகத்தில் எல்லா மொழிகளோடும் தொடர் கொண்டு பேச எழுத ஆற்றல் பெற்றிருப்பார்கள். ஏனால் இந்தி உட்பட உலகத்தின் எல்லா மொழிகளும் விருப்ப பாடமாக இருக்கும். என் பிள்ளை பிரெஞ்சு படிக்கணும், படிச்சுக்கப்பா. டச்சு படிக்கணும், படிச்சுக்கோ. எல்லாம் உருது படிக்கணும், படிச்சுக்கோ. இந்தி படிக்கணும், படிச்சுக்கோ. தெலுங்கு படிக்கணும், படிச்சுக்கோ. மலையாளம் படிக்கணும், படிச்சுக்கோ. என்ன வேணாலும் படி. எத்தனை மொழியும் படிப்போம் நாம் வாழ்வதற்கு. உலகில் எம்மொழியும் கற்போம் நாம் வாழ்வதற்கு. எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ்வதற்கு. பெத்த தாயை பட்டினி போட்டுட்டு நீ எத்தனாயிரம் அன்னதானம் செஞ்சாலும் எல்லாம் என்ன பலன் உனக்கு வந்துட போகுது? உலகத்தில் நீ எவ்வளவு கல்வியாளன் ஆகும் இரு, தாய்மொழி தெரியாதவனை உலகம் முட்டாளாகத்தான் பார். அதனால் தாய்மொழி கல்வி மொழி, மற்றதெல்லாம் பாடமொழி, விருப்ப மொழி. என் பிள்ளைகளை அப்படி தேர்ந்து கொண்டு வந்து வளர்த்து விடுவோம். வேலை இல்ல அந்த வார்த்தையே தமிழர் அகராதியில் இல்லை, கிழிச்சு தூரப்படுறோம். பசி சுத்தமா ஒழிக்கிறோம். வறுமை, ஏழ்மை, பசி, இந்த வேலை இல்ல இந்த வார்த்தைகளை ஒழிக்கிறோம். நம்ம ஆட்சியில் என்னடா வேலை கொடுத்துருவேன், உனக்கு என்ன வேலை தெரியும்னு முதல்ல நான் கேட்பேன். எங்க அப்பத்தா சொல்லுது, எனக்கு பாய் தான்ப்பா முடைய தெரியும்னு. பாய் முடையிறது அரசாங்க வேலை. நான் கொண்டு இந்த ஓலை எல்லாத்தையும் கொடுத்துருவேன். அப்பத்தான் நீ பின்னிட்டு தான் நிறுவனம் மயப்படுத்திடுறேன். அதை வாங்கி சீன பாய் வந்து விற்கிறேன். சீனா பாய், சீன கிளுகிழுப்ப, சீன கட்டுலு, சீன தொட்டுலு, சீன திரைச்சியில பாக்குறீல்ல உன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி சுரண்டி கொண்டு போறான் சீனன்னு. சீன பாயில விரிச்சு படுக்கிறியா இல்லையா? அதுல படுத்தா தான் உனக்கு தூக்க வருதா? உன் ஊர்ல பின்ற கோரம்பாய் வாழைப்பாயில படுத்தா உனக்கு தூக்க வராதா? கண்ணுக்கு தெரியாம நமது பொருளாதாரத்தை சுரண்டுவதை நாம் புரிஞ்சுக்கணும். அதுல இருந்து மீளணும். எல்லாத்தையும் நாம் நிறுவனமயப்படுத்துறோம். இப்ப மண்பானையில சாப்பிடுறது அசிங்கன்னு நினைச்சோம். ஈயத்துக்கு வந்தோம், அப்புறம் சில்வருக்கு வந்தோம், வெங்கலத்துக்கு வந்தோம், அப்புறம் சில்வருக்கு வந்தோம். இப்ப திருப்பி என்ன சொல்றான்? மண்பானைக்கு போங்க நல்லதுன்றான். நீ போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ங்கிற 5 நட்சத்திர விடுதிக்கு போய் சாப்பிடு. சாதாரண சாப்பாடு 500 ரூபாய், மண்பானை சமையல் 700 ரூபாய் என்று 200 ரூபாய் ஏற்றிருக்கிறானா இல்லையா? இதன் ரொம்ப நுட்பமா பார்க்கணும். அதான் நம்மளுடைய பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதார கொள்கை, தற்சார்பு பசுமை பொருளாதார கொள்கை. இது காந்தி கண்ட சுயராஜ்யம். காந்தி கண்ட சுயராஜ்யம். மதிப்பிற்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தற்சார்பு பொருளாதார கொள்கையை கொள்றார். அவர் சொல்றாங்க அதுதான் ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு எதிர்காலத்திற்கு நல்லதுங்கிறாங்க. என்கிட்ட என்ன இருக்கோ அதான் எனக்கு. இந்த நாடு அப்படியா? உலங்கு ஊர்தி ஹெலிகாப்டர் வாங்குது, நாட்டின் விஐபிகள் முக்கியமானவர்கள் பயணிக்கிறதுக்கு அதே தானில வாங்குது. சொந்த நாட்டில் உயர்ந்த தலைவர்கள் பயணிக்கிற ஒரு ஹெலிகாப்டர் கூட உன்னால படைச்சுக்கிற முடியல. எது ஒன்றையும் படைக்க முடியல. ஒரு தற்சார்பு. வெங்காயத்துக்கு எங்க போய் நின்ன நீ? வெங்காயத்துக்கு ஈஜிப்துல எகிப்துல போய் ஒரு பாலைவன நாட்டில் கையேந்தி நிற்கிற. எவ்வளவு நிலவளம், எவ்வளவு மனித ஆற்றல் இந்த தேசத்துல. வெங்காயத்துக்கு போய் நிக்கிற, பருப்புக்கு நிக்கிற. அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும்.
காரை இறக்குமதி செய்யலாம், சோறை இறக்குமதி செய்யலாமா? அது எவ்வளவு ஆபத்தானது. பெருந்தலைவர் காமராஜர் கடற்கரையில் நடக்கிற மாநாட்டில் பேசுறாங்க, ஏப்பா உணவுக்கு சோத்துக்கு ஊரா நாட்டில் கையேந்துறது அசிங்கமா இல்லையாப்பா? இதுக்காப்பா போராடி இந்த சுதந்திரத்தை பெற்றோம். நம்ம கிட்ட என்ன இருக்க கூடுதல் இருக்குன்னா அதை குடிச்சிட்டு நிம்மதியா படுப்போம். அதானப்பா நாட்டுக்கு நல்லது, அதான் எல்லாத்துக்கும் நல்லது என்று சொல்றார். ஆனா அவருக்கு இந்த தற்சார்பு பொருளாதாரம் என்ற வார்த்தை தெரியலையே ஒழிய அவர் சொல்றது தற்சார்பு பொருளாதார கொள்கை தான் சொல்றாரு. அன்னைக்கு இந்தியனா இரு, இந்திய பொருளை வாங்கு என்றது தேசப்பற்றா இருந்தது. பி இந்தியன் பை இந்தியன் முழங்கியது. இன்னைக்கு அப்படி சொன்னா தேசத்தோட குற்றமா இருக்கும். ஏன்? எல்லாம் தனியார் மயம், தாராளமயம், ஊடகமயம். சீமான் படம் எடுத்தா கர்நாடகால வெளியாகாது, 2 வாரம் ஆகும், 3 வாரம் ஆகும், அது வெளியிடவே விட மாட்டான், அது வேற. ஆனா அமெரிக்காரனோ பிரிட்டிஷ்காரனோ சீனக்காரனோ படம் எடுத்தா ஒரே நாள்ல இந்தியா முழுமைக்கு வெளியாகும். இது உலகமயம். ஆனா ஏன் படத்தை டெல்லியில வெளியிட முடியாது, மும்பையில வெளியிட முடியாது. எப்படி இருக்கு பாருங்க. என்னுடைய பொருளாதாரத்தை எல்லா பயிலும் சுரண்டி கொண்டு போகலாம், அங்க நான் எங்கேயும் வியாபாரம் செய்ய முடியாது. தாராளமயம், உலகமயம். அன்னைக்கு கப்பல்ல வியாபாரம் செய்ய வந்தவனை அடிச்சு விரட்டிட்டு இன்னைக்கு வானூரில் வியாபாரம் செய்யறவன வா சீனாவா, ரஷ்யாவா, சிங்கப்பூர்வா, மலேசியாவா, ஜப்பான் வா. அன்னைக்கு ஒருத்தருக்கு அடிமையா இருந்தான் இங்கிலாந்துக்கு, இன்னைக்கு உலகம் பூரா எல்லா பேருக்கு அடிமையா இருக்கிறதுக்கு துடிக்கிறான். அதான் இந்த தாராளமயம், இந்த உலகமயம். எப்படி இருக்குது? இதை மாற்றணும். தற்சார்பு பொருளாதாரம். அப்ப அதுக்கு என்ன வழி? தற்சார்பு பசுமை பொருளாதாரம். எல்லாருக்கும் வேலை, நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. அதான் நமது திட்டம். எப்படி செய்யலாம் சீமான்? வேலை வாய்ப்பு, நிலம் வளம் சார்ந்த வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. இப்ப உதாரணமா நாகர்கோயில்ல வெறும் தென்னை மரம் தான் இருக்குது. அந்த தென்னை மரத்திலிருந்து அந்த தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கிற தொழிற்சாலை, அந்த தேங்காய் நார்ல இருந்து அந்த மட்டையில இருந்து நார் எடுக்கிற தொழிற்சாலை. அந்த நார்ல இருந்து என்னென்ன செய்ய முடியும்? மெத்தை செய்ய முடியும், கட்டில் செய்ய முடியும், என்னென்ன செய்ய முடியும் அது சார்ந்த தொழிற்சாலைகள். அந்த தேங்காயிலிருந்து இனிப்பு மிட்டாய், அந்த எண்ணெயிலிருந்து என்னென்ன செய்ய முடியும் அந்த தேங்காயிலிருந்து அவ்வளவுமான தொழிற்சாலை. நீ விளக்க மர பிளாஸ்டிக்ல வச்சு கூட்டிக்கிட்டு இருக்கிறியே உன் கழிவறையெல்லாம் விளக்க மர. ஏன் அந்த ஈக்கி குச்சி என்னாச்சு? பிளாஸ்டிக்கையும் நெகிழியும் பாலித்தீனையும் பிளாஸ்டிக்கையும் பேன் பண்ணிடுவேன், தடை. இந்த நாட்டில் இந்த நாட்டை குப்பை மேடா மாத்தி இந்த என் மண்ணை மலடாக்குற பெரிய கொடிய சேவை செய்து கொண்டிருக்கிறது இந்த பிளாஸ்டிக்கும் இந்த நெகிழியும் தான், இந்த பாலித்தீன் தான். அது தடை செய்யணும். எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு? 10,000 ஏக்கர்ல எள்ளு போட்டோம்னா மண்ணை ஆய்வு செய்வேன். இங்க வேளாண் பேரறிஞர்கள் இருக்கான், மண்ணை தொட்டு பார்த்தா அதுல இதுதான் வரும்பா. அதுல நெல்லு தான் வரும்னா நெல்லு, எள்ளு தான் வரும்னா எள்ளு, எல்ல போடுவேன். எல்ல இருந்து எண்ணெய் தயாரிக்கிற நல்லெண்ணெய் எடுக்கிற 1/2 கிலோமீட்டர்ல தொழிற்சாலை. நீ 15-20 கிலோமீட்டர் தாண்டி வேலைக்கு வெளியில வர வேண்டியது இல்லை. நீ அங்கேயே இரு. அங்க வேலை செய்யறதுக்கு அரசு பணி, வேளாண்மை அரசு பணி. நீ அரை காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும், காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்டுக்கு நீ தான் காசு கொடுக்குறங்கிறத மறந்துடுற. அதான் இங்க இருக்கிற சிக்கல். அப்ப உனக்கு உளவியலா என் மக்களுக்கு ஒரு நோய் இருக்கு. அந்த நோய் என்ன? அரசாங்க வேலை. அரசாங்க வேலை பார்க்கறவனுக்கு தான் கொசு மருந்து அடிச்சாலும் அது அரசாங்க வேலையா இருக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு தான் பொண்ணு கொடுப்பான். 10 ஏக்கர் வச்சு விவசாயம் செய்வான், அவனை கண்டுக்க மாட்டான். ஆனா துபாயில போய் ஓரத்துல பீடா கடை வச்சிருந்தவனா இருப்பான், அவன் துபாய் மாப்பிள்ளைன்னு பொண்ணு கொடுப்பான். இது ஒரு நோய். மாப்பிள்ளை சிங்கப்பூர் மாப்பிள்ளைமா, சிங்கப்பூர்ல அவர் என்ன செய்யறாரு? அவர் சிங்கி கூட அடிச்சுட்டு இருப்பாரு ஓரத்துல. இவனுக்கு அது தெரியாது. நம்ம மாப்பிள்ளை சிங்கப்பூர் மாப்பிள்ளை. இது ஒரு நோய். இதுல இருந்து மீளணும். அப்ப வேளாண்மை தேசிய தொழில். என் அன்பு மக்களே, வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது, பிச்சை எடுக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மானம், குடிப்பிறப்பு, கல்வி, அறிவுடைமை, தானம், இந்த மாதிரியான 10 பண்புகள் பறந்து போயிருங்கிறான் நம்ம பாட்டி அவ்வை. பசி வந்தால் 10ம் பறந்துங்கிறான். தொழில் முயற்சி, காமம் போன்ற தானம், தவம், இந்த போன்ற 10 பண்புகள் பறந்து போயிருங்கிறான். 10ம் பறந்து போயிரும் பசி வந்தாங்கிறானே. இந்த 10 உயர்ந்த பண்புகள். பசிங்கிறது ஒண்ணு இருக்க விடக்கூடாது. வேளாண்மை. உன் நாடு எங்க இருக்கு? உனக்கான நாடா?
என் அன்பு பெற்றோர்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், ஆழமா சிந்திச்சு பாருங்க. இது உனக்கான தேசமா? சொல்லு. கொசு மருந்து அடிக்கிறவன் அரசாங்க பணியாளராக இருக்கான். சத்துணவு ஓடுற அம்மா அரசாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி. மாட்டுக்கு ஊசி போடுறாங்க வெட்டினரி டாக்டர், அவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஆனா சத்துணவு ஓடுற ஆயா அரசாங்க பணியாளர். ஆயா கையில சத்துணவு பண்ணி கொடுக்குறாங்கல்ல நம்ம ஆத்தாள் அப்பனும், அவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கக்கூடாது. எல்லா வேலையும் அரசு வேலை. ஆனா எல்லா பேருக்கும் சோறு போடுற விவசாயி ஏழை, அவன் அரசாங்க வேலையாக கூடாதா? அதனால வேளாண்மை தேசிய தொழில், ஆடு மாடு வளர்த்தல் அரசாங்க பணி, வேளாண்மை தேசிய தொழிலாக்கி வேளாண்மை செய்வது அரசு பணி என்று மாற்றம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அருமை பெற்றோர்களே, உடன் பிறந்தார்களே. இன்னும் சரியாக 10-15 ஆண்டுகளில் உலகம் நம்மிடத்தில் சோத்துக்கு வந்து நிக்குதா இல்லையான்னு பாருங்க. இவனுக்கு தெரியாது. ஒரு கவிஞன் எழுதுறான், கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு, கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு, கடைசி நதியும் நஞ்சான பிறகுதான் தெரியும் இவனுக்கு பணத்தை சாப்பிட முடியாது என்று. எந்த தொழிற்சாலையும் அரிசியும் பருப்பையும் உற்பத்தி செய்ய முடியாது. அமெரிக்க அதிபர் ஒபாமா கையெழுத்து போட்டா அரிசியும் பருப்பும் தானா விளைஞ்சு வராது. நம்ம ஆத்தாளப்பனும் உழைக்கணும். ஒபாமா இருந்தாலும் வெள்ளை மாளிகைக்கு சாப்பிட்டு தான் போகணும். ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், எங்க வேலை செய்யறாங்க? நான் சாப்ட்வேர்ல வேலை செய்யறேன்னாரு. சாப்பிட்டு போய் தானே வேலை செய்றீங்கன்னு சொன்னேன். கேட்டேன், அவருக்கு புரியுது அருமை. சாப்ட்வேர் படிச்சுட்டேன்னு எல்லாருக்கும் வேலை வச்சிருக்கேன். மைக்ரோசாப்ட மூடிடுவேன். லினக்ஸ் திறந்த வழி தொழில்நுட்பம், ஓபன் சோர்ஸ் கொண்டு வந்து விட்டுருவேன். நாடு முழுக்க கணினி மயம். படிச்சுட்டு வர எல்லா பிள்ளைக்கும் என்கிட்ட வேலை இருக்கு. இங்க வாடா ராஜா, உனக்கு எல்லா விடையும் நான் தர்றேன். எத்தனை டன் நெல் உற்பத்தியா இருக்கு, இவ்வளவு மாநில தேவைக்கு, நம் மக்களின் உணவு தேவைக்கு, இவ்வளவு பிற மாநிலத்திற்கு ஏற்றுமதி, இவ்வளவு பிற தேசங்களுக்கு ஏற்றுமதி. இந்த கணக்கு மட்டும் நீ பதிவு பண்ணி வச்சுக்கிட்டே இரு. மாசம் உனக்கு சம்பளம். வெளியில அமெரிக்காவுக்கு போனா 1 லட்சம் யா, நீங்க 50,000 தானேயா தர்றீங்கம்பா. நான் கேட்பேன், அமெரிக்காவில இருக்கேடா, ஆத்தா இல்ல, அப்பா இல்ல, தாத்தா இல்ல, பாட்டி இல்ல, மாமா இல்ல, மச்சான் இல்ல, அத்தை இல்ல, அண்ணி இல்ல, தீபாவளி இல்ல, பொங்கல் இல்ல, ரம்ஜான் இல்ல, கிறிஸ்துமஸ் இல்ல, ஒரு இளவும் இல்ல, 1 லட்சம் சம்பளம். இது எல்லாம் இருக்கு சொந்த ஊர்ல, 50,000 சம்பளம். என்ன செய்ய போறேன்னா, கும்பிடு போட்ட ஐயா நான் அங்கேயே இருக்கேன். அது வேலை எங்க? அரணையூர்ல இளையாங்குடி, பரமக்குடி, புதூர்ல பிறந்தவனுக்கு சென்னையில வேலை இல்ல. இளையாங்குடியில பிறந்தவனுக்கு இளையாங்குடியில வேலை, அங்கே இருப்பேன். என் மக்களை வாழ்விடத்திலேயே எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்க போறேன். இந்த சென்னையை நோக்கிக்கிட்டு ஓடியார வேலையா வேண்டாம். பிதிங்கி வலியுது சென்னை. ஒரு இடத்துல வண்டி நிறுத்த முடியல, ஒருத்தர் நடந்து போக முடியல. உயிர் காக்கிற ஊர்தி ஆம்புலன்ஸை தூக்கிக்கிட்டு வேகமா 1/2 கிலோமீட்டர் 1/2 மணி நேரத்துல போக முடியல ஆஸ்பத்திரிக்கு. உயிரோட கொண்டு போய் பணமா சேர்க்கிறான். ஏன்? பிதிங்கி வலியுது நகரம். மழை பெஞ்சா செத்தா முடிஞ்சு. நெஞ்சு வலியோட போனாவே நேரம் ஐயா சங்கு சங்கிக்கு சொல்லி விடுதான், கதை முடிஞ்சிருது. அப்ப என்ன செய்யறோம்? பிரிச்சிடறோம். திருச்சி தலைநகர், கோயம்புத்தூர் தொழில் வர்த்தக தலைநகர், திருச்சி நிர்வாக தலைநகர், மதுரை மொழி கலை பண்பாட்டு தலைநகர், கன்னியாகுமரி தமிழர் மெய்யலுக்கான தலைநகர், ராமேஸ்வரம் நெய்தல் மீனவர்களுக்கான மீன்பிடி தொழில் அதுக்கான தலைநகர், சென்னை துறைமுக திரைக்கலை கணினிக்கான தலைநகர் மட்டும்தான். போட்டிய மக்கள் இப்படி பிதிங்கிட்டு வேண்டியதில்ல. கிராமத்தை காலி பண்ணிட்டு மக்கள் இங்க ஓடியாரான். நான் இளையாங்குடி, இந்த பரம அரணையூர்ல இருந்து, என் மச்சான் புதூர்ல இருந்து, இங்க இருக்கிறவங்க என் சொந்தக்காரன் பூரா அங்க இருந்து வந்தவன் தான். ஏன் வந்தா? ஏன் வந்தா? ஏனோ பலவே இஸ்லாமிய நாங்கெல்லாம் மொத்தமா இறக்குமதி ஆன நினைச்சுக்கிறோம். இஸ்லாமியங்கிறவர்களாம் பூரா என் சொந்தக்காரன் இல்லை, என் மச்சான். டே நாங்க இங்க வரு போய்கிட்டு இருந்தா, டே பல்ல பையில இங்க வாடான்னா, பரப்பையில இங்க வாடான்னா, பறையனா பல்லனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மேல போயிட்டோம். இந்த வந்தேரி நாய்கள் எங்களை சிறுபான்மையிட்டோம். இவன் வந்தா எங்களை அடிமைப்படுத்தி ஆண்டுகிட்டு கோட்டா கொடுத்துக்கிட்டு பேட்டா கொடுத்துக்கிட்டு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கான் எல்லா பேரும். 12 கோடிக்கு மேலான பெருத்த தமிழ் தேசியனத்தின் மக்கள். இந்த சேட்டெல்லாம் கிடையாது, மதம். நான் ஒரு மார்க்கத்தை, ஒரு வழிபாட்டை ஏற்றிருக்கேன், விரும்பி ஏற்றிருக்கிறேன். இங்க பூரா தேவர், வன்னியர், கோனாறு, நாடாறு, பல்லரு, பறையரு, மறவர் தான் முதல் இஸ்லீமா இருக்கான். அது நீ புரிஞ்சுக்க. என் தம்பி ஒட்டக்குத்தன் இருக்கான், அலாவுதீன் முதுகுளத்தூர் தேவர், ஈரோட்ல நிக்கிறான், முஸ்லீம் போட்டிடுறான். என் தம்பி கடாவி பல்லரு முதுகுளத்தூர்ல போட்டிடுறான்.
முகமது கடாபி. ஏன்னா நீ என்ன நினைச்சுக்க, நாங்க வேற்று கிரகத்துல இருந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க நினைச்சுக்கியாங்களே. பூர்வீக குடி மக்கள், மண்ணின் மக்கள், தோலச்சுப்புறம் ஒழுங்கா இருக்குன்னு ஆக்கம் போடக்கூடாது. சிறுபான்மை கிருபான்மை எல்லாம் பேசக்கூடாது. பெருத்த பெரும்பான்மை தேசியத்தின் மக்கள். நான் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு இறுதி மூச்சு இருக்கிறவரை உறுதியா நிப்பேன், உண்மையை நேர்மையுமா நிப்பேன். அப்படி நின்ன தலைவனின் பிள்ளை நான். நான் இங்க பாரு, அப்பன் சட்டை திருடுறாள் நான் இல்ல, நான் எடுத்துக்கிருவேன். நான் திருடுற ஆள் இல்ல. இது என் நாடு, என் மக்கள். நான் ஏமாத்தவங்கிற அவசியம் இல்லை. என்ன சொல்லுவான், தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை, இதை போடணுமா எல்லாரும் கேட்டான். நான் என் மக்கள்கிட்ட உண்மைதான் பேசுவேன். நான் வந்தா என்ன செய்வேனோ அதை சொல்லிடுறேன். போட்டா போடட்டும், போடலைன்னா போட்டோம். இதுவரை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஆட்சி முறை எது? தன்னலம் சார்ந்த கொடுமையான சர்வாதிகார ஆட்சி முறையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையை வைக்க போறேன். அது என்னதாண்டா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை? நான் கேட்டேன். ஒரு குழந்தை சாக கிடக்குது, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குது, ஊசி மருந்து என் கையில் இருக்குது. நான் போட்டா குழந்தை பொழைக்கும், ஆனா போடும்போது குழந்தைக்கு வலிக்கும். என்ன செய்யலாம்? வலியை பொருட்படுத்தாத ஊசியை போடுன்னு தான் சொல்லுவான். இப்ப ஊசியை போட்டு குழந்தைய பொழைக்க வைக்கிற செயல் இருக்க, இதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. பாடம் மனசுல பதியலைன்னா பிள்ளைக்கு இந்த பாடத்தை 2 தடவை ஏட்ட எழுதிட்டு வா திரும்ப திரும்ப என்று ஆசிரியர் சொல்வது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி. தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆசிரியர் நலனுக்கு சொல்லல, அந்த பிள்ளையின் நலனுக்கு தான் அந்த ஆசிரியர் சொல்றாரு. அதுதான் நமது ஆட்சி முறை. 60 கிலோமீட்டர் வேகத்துல இந்த சாலையை கடந்து போயா அப்படின்னா 60 கிலோமீட்டர் நீ போய் ஆடணும். நான் நீ ஓட்டு போட மாட்டேன் அடுத்த தடவை எனக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு போயிட்டு போறாங்க ஈட்டு போறல. 3 தடவை உன்னை மன்னிப்பேன். 3ஆவது தடவை ஓட்டுநர் உரிமத்தை வாங்கி வச்சுட்டு ஆயில் முழுக்க நீ ஓட்ட முடியாது, தடையை போட்டு விட்டுருவேன். அப்புறம் காரணாலும் வீட்டில் வச்சு மணி அடிச்சு பூஜை தான் பண்ண, நீ ஓட்ட முடியாது. தலைக்கவசம் கட்டாயம். அவன் சொல்றான், ஐயா மயிர் கொட்டிருமியாங்க. அதை போல நான் உயிர் கொட்டிருமே ராஜா, தயவு செய்து போடு ராஜா, தயவு செய்து போடு. வெளிநாட்டுலாம் தலைக்கவசம் இல்லாம போக முடியாது. வண்டியில உட்கார்ந்தவன இடுப்பு இடவாறு சீட் பெல்ட் போடாம வண்டி, ப்ளீஸ் வேர் தி சீட் பெல்ட் அது சொல்லுது. இந்த அயோக்கிய பைய அது ஓயாம சொல்லுதுன்ட்டு அது குறவழியை நெரிச்சு அதை பேச விடுறதில்ல. அது எந்திரம் சொல்லுதுங்க, எந்திரம் சொல்லுது, உயிரற்ற ஒன்று சொல்லுது, தயவு செய்து அந்த இடவாரா நீங்க ப்ளீஸ் வேர் தி சீட் பெல்ட். 2-3 நாள் ஒரு வண்டியில போயிட்டு இருந்தேன், கேட்டுட்டே இருந்துச்சு. திட்டி திட்டி போட சொன்னேன். ஒரு நாள் என்னடா அந்த சத்தம் வர மாட்டேன், நான் தான் அதை இது பண்ணிட்டேனே, அது குறவழியே போச்சு. இடைவாறு கட்டாயம் போடணும். பெரு விபத்துக்களை தவிர்க்குது. டக்குன்னு எடுத்து வந்து அடிச்சிடும். மோகிற போது நெஞ்சு முன்னாடி போய் அடிச்சு நம்மளை கொன்னுடும். அதுல பாதுகாப்பு பலூன் வச்சிருக்கான், ஏர் பேக், சீட் பெல்ட் போட்டா தான் அந்த வேலையை செய்யும். எவ்வளவு பாடம் நடத்த வேண்டியது பாருங்க. ஏன் பொறுப்பற்றது? இந்த மண்ணின் மகன், தமிழ் அறிவியலின் அடையாளமாக இருக்கிற பெருமகன் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்றாங்க, இந்த நாட்டை விட்டு நீ உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை அப்படியே கடைபிடிக்கிற, எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை அப்படியே கடைபிடிக்கிற. சாலையில சிறுநீர் கழிக்காதுன்னா கழிக்கிறது இல்லை, எச்சி துப்பாதுன்னா துப்புறது இல்லை, 60 கிலோமீட்டர் வேகத்துல போனா போறது, பொது இடத்துல சிகரெட் பிடிக்காதுன்னா பிடிக்கிறது இல்லை, எல்லா சட்டத்திட்டத்தையும் அப்படியே கடைபிடிக்கிற. ஆனா இந்தியாவுக்குள்ள வந்தா இதுல எது ஒன்றையும் கடைபிடிக்கிறது இல்லை. காரணம் என்ன? அளவு கடந்த சுதந்திரம். என்ன வேணாலும் செய்யுது. பீரை குடிச்சிட்டு அப்படி சாலையில உடைச்சு போட்டு போறது, சிகரெட்டை குடிச்சு அப்படி சுண்டி விடுறது, எல்லாம் சேட்டை. தொலைச்சு போடுவோம். வந்த உடனே எல்லாம் கண் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க, 2 கண்ணு. உன் வீட்டுக்குள்ளதான் உன்னை வர பார்க்க மாட்டேன். வீட்டை விட்டு வெளியில வந்துட்டுன்னா நீ எங்க போற, எவன்கிட்ட கையேந்திர, இந்த தாலி எடுத்துக்கிட்டு ஓடுறது, பிக் பாக்கெட் அடிக்கிறது, செயின் நக்கிறது, ஒரு வயது தப்பிக்க முடியாது. ரவுடின்னு ஒருத்தர் இருக்க முடியாது. நீ எழுதி வச்சுக்க, ரவுடி. ரவுடின்னு இந்த தமிழ்நாட்டில் நாம் தமிழர் அரசு அமைச்சவன ஒரு பேர் இருக்க மாட்டான். மொத்த பட்டியலே எடுப்பேன், மொத்த பேரையும் கூப்பிடுவேன், கான்ஃபரன்ஸ் ஒரு மாநாடு மாதிரி போடுவேன். அவனை விட்டுருவேன். யார? அவங்க மனைவியை கூப்பிடுவேன், பிள்ளைகளை கூப்பிடுவேன், அவனை விட்டுருவேன்.
பூவும் பொட்டுமா நல்லா லட்சணமா பிள்ளைங்குட்டியுமா சந்தோஷமா இருக்கிறீங்க. இப்படியே கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் புருஷன்ட சொல்லு. எல்லாத்தையும் விட்டு ஒழுங்கா வீட்டோட இருக்க சொல்லு. ரவுடின்னு கையிலேயே மடிச்சு கட்டி ஏத்தனான்னு வச்சுக்க, செட்டை பிச்சு போடுவேன், கதை முடிஞ்சிடும். ஒருமே இருக்க முடியாது. ஒரு போலீஸ்காரர் ஒரு அரசியல்வாதியின் ஆதரவு இல்லாம எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் ரவுடியாக முடியுமா என்று அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க. அந்த வேலையே இருக்காது. வந்த ஆட்சிக்கு வந்தவன 10 ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை அனுபவிக்கிற எல்லாரையும் விடுதலை செய்வேன். எல்லாரையும் விடுதலை செய்வேன். இந்த கருணாநிதி மாதிரி இஸ்லாமியர்களுக்கு, ராஜீவ் கொலைகள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தவிர அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் 10 ஆண்டுக்கு மேல தண்டனை, விடுதலை. ஆனா கற்பழிச்சுட்டு உள்ள போனவன், கூலிக்கு கொலை செஞ்சவன், சாதி மத பெருமைக்கு கொலை செஞ்சவன், ஊழல் லஞ்சத்துல உள்ள போனவன், அவனுக்கு இந்த விடுதலை, இந்த விதி பொருந்தாது. கடைசி வரைக்கும் உள்ளதா இருக்கு. இந்த மாதிரி செயல் இருக்குல்ல, இது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. இது இருந்தா தான் சரி செய்ய முடியும். எவனே கேடு கட்டு போனான்னா, எல்லாரையும் ஒரு உயிரா பார்த்தா இந்த ஆட்சி முறை சரியா இருக்கும். எல்லாரையும் ஒரு ஓட்டா பார்த்தா இந்த ஆட்சி முறை சரியா வராது. ஜெயலலிதா இந்த ராயபுரத்துல, இந்த ஆர்கே நகர், ராதாகிருஷ்ணன் நகர்ல பெரும் வெள்ளத்துல மக்கள் குளிர் நடுங்கி உயிர் பயத்துல நின்றுட்டு இருக்கான். இந்த அம்மா வண்டிக்குள்ள உட்காந்துட்டு வாக்காள பெருமக்களேன்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மள அவங்க ஒரு உயிராவே பார்க்கல, ஒரு ஓட்டா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரதான் உங்க பிள்ளைய போராடுறோம். கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்ய வரல, எல்லாத்தையும் மாத்திரம். இதுவரை தமிழகத்தில் இல்லாத அயலகத்திற்கு அயலகத்தில் வாழ்கிற தமிழ் மக்களுக்கான அமைச்சகம், தமிழ் தேசிய வைப்பகம் கொண்டு வரோம். வங்கி, பேங்க், அதுல சேமிக்கிறோம். சேமிச்சு வேளாண் பெருங்குடி மக்களுக்கு இலவசமாக வட்டி இல்லாத கடன், தொழில் முனைவோர்களுக்கு வட்டி இல்லாத கடன். இதன் மூலமா கந்து வட்டியை முற்று முழுதா ஒழிக்கிறோம். காவல்துறைக்கு ஆண் காவலர்களுக்கு 8 மணி நேரம் தான் பணி கொடுக்கிறோம். பெண் காவலர்களுக்கு வெறும் 6 மணி நேரம் தான் பணி நேரம் ஒதுக்குறோம். கூடுதலாக காவல் படை எடுத்துக்கிறோம். இனிமே எடுக்கிற காவலர்கள், போலீஸுடைய வேலை, காவல்துறையின் வேலை குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல, குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் என்று என்னுயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் சொல்கிறார்கள். அது மாதிரி அந்த காவல்துறை, இனி நான் எடுக்கிற பணியா காவல்துறை அதிகாரிகள் குற்றம் நடப்பதற்கு முன்பு தடுக்கிற தடுப்பு காவல் படை, பிரிவென்டிவ் போர்ஸ் தான் நான் எடுத்து பணியமர்த்துறேன். அங்க ஏதோ ஒரு சாதி பெருமைக்காக கொலை நடக்க போகுது அப்படின்னா அதை முன்கூட்டியே தெரிஞ்சு உளவு பார்த்து அறிஞ்சு அதை நடக்க விடாம தடுக்கிறதுக்கு தான் இனிமே போலீஸ். மிகுந்த கவனத்தோடு செய்யணும். எல்லாத்தையும் மாத்திரம். மத்திய காவல் படைக்கு இணையான சம்பளத்தை நமது காவல் படைக்கு கொடுக்கிறோம். காவலர்களுக்கு மிக தரமான உயர்ந்த குடியிருப்புகளை கட்டி கொடுக்கிறோம். அந்த இடங்களே அவங்களுக்கு விளையாட்டு திடல், அங்கேயே உயர்தர மருத்துவம் எல்லாம் கொடுக்கிறோம். காவலர் குடும்பங்களுக்கு அங்கேயே நியாய விலை கடையை வைக்கிறோம். 200 அட்டைக்கு நகர்ப்புறத்துல நியாய விலை கடை, கிராமப்புறங்கள்ல 100 அட்டைக்கு நியாய விலை கடை. எல்லா நியாய விலை கடை ரேஷன் கடையிலையும் எவ்வளவு சர்க்கரை இருக்கு, எவ்வளவு மண்ணெண்ணெய் இருக்குது, எவ்வளவு அரிசி இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி வெளிப்படையா வச்சிருப்பேன். 100 மூட்டை உள்ள இருக்குது அரிசி, மக்களுக்கு தெரியும். அதுல 80 மூட்டை விநியோகம் பண்ண இருக்குது, மீதி 20 மூட்டை உள்ள இருக்குன்னு தெரியும். ஒரு அரிசி வெளியெடுத்து போக முடியாது. அது காரணம் என்ன? வெளிப்படையான நிர்வாகம். நான் ஒரு திட்டத்துக்கு இந்த சாலையை போடுறதுக்கு 100 கோடி ஒதுக்கிறேன்னா என் மக்கள்கிட்ட சொல்லுவேன், இந்த துறைமுகம் பகுதிக்கு இந்த சாலைகளை போடுறதுக்கு நான் 20 கோடி ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னு மக்களுக்கு தெரியும். 20 கோடியில் இவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறோம், எல்லா வரைவும் மக்களுக்கு தெரிகிறபடி வெளிப்படையான நிர்வாகம். இதைத்தான் உலகத்திலே ஊழல் இல்லாத நாடாக இருக்கிற டென்மார்க் இந்த வெளிப்படையான நிர்வாகத்தை கையாளுது. அதை நாம் கடைபிடிக்கிறோம். எல்லாமே வெளிப்படையா. ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறோம். லஞ்சம் ஊழல் பெற வேண்டிய தேவையில்லாம ஆக்குறோம். ஏன்னா கல்வி மருத்துவம் இலவசமா கொடுத்துட போறோம். பிள்ளைகளை நம்மளே படிக்க வச்சிட போறோம். எவ்வளவு மருத்துவமோ செலவு அரசாங்கமே ஏத்துக்க போகுது. இப்ப பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், மருத்துவர் ஆக்கணும், அவரை பொறியாளர் ஆக்கணும் தான் அவனும் போட்டு பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கிறான். வரதட்சணை இன்னொரு பெரிய சிக்கலா இருக்குது. வரதட்சணை. பிள்ளைய பெற்றுட்டோம், நல்ல மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுக்கணும். அவன் காரு கப்பானோ வீடு கப்பானோ இளவு, எத்தனை நகை கப்பான்னு தெரியாம அவன் முறை மீறி முறைகேடான கைவிட்டு ஊழல் அது செய்ய வேண்டியதாயிருது, லஞ்சம் செய்ய வேண்டியதாயிருது. வரதட்சணையை ஒழிக்கிறோம். வரதட்சணை வாங்கிட்டாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் ஒன்றும் செய்யல.
அவருக்கு அரசு கொடுக்கிற அனைத்து அடிப்படை உரிமைகளையும் ரத்து செய்யறோம். மின் இணைப்பு, எரிவாயு இணைப்பு, ஓட்டுநர் உரிமம் எல்லாத்தையும் நீக்கிறோம். அவர் என்னையா அப்படி பண்ணிட்டீங்கன்னு, மாமியார் கொடுத்துருக்காங்களா அந்த காசுல வாழ்ந்துக்க, இதெல்லாம் விட்டுரு, அரசு உனக்கு தராது. இந்த ஆட்சி முறைதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. எல்லாமே மக்களின் நலனுக்காக, மக்களுக்காக, மக்களிடமிருந்து வந்த பிள்ளைகள் அந்த மக்களுக்காக எல்லாமே. அப்ப அனைத்தும் மருத்துவத்தை, கல்வியை தரமாக்குறோம். உலக தரம்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. நம்ம தரத்துக்கு உலகம் வர்ற அளவுக்கு நம்ம மாத்துறோம், எல்லாத்தையும் மாத்துறோம். முதலமைச்சருக்கு காய்ச்சல்னா அரசு மருத்துவமனையெல்லாம் படுத்து வைத்தியம் செய்யணும், சட்டம் இயற்றுறோம். அனைவருக்கும் பொது. அமைச்சரோ, சட்டமன்ற உறுப்பினரோ, முதலமைச்சரோ, எவருக்கு காய்ச்சல் அவர் குடும்பத்திற்கு யாருக்கானாலும் அரசு மருத்துவமனையில் தான் படுக்கணும். அதே மாதிரி அரசு பள்ளியில, கல்லூரியில வேலை பார்க்கிற பிள்ளை, ஆசிரியர் பெருமக்கள், அமைச்சர் பெருமக்கள், எவருடைய பிள்ளைங்களும் அரசு பள்ளி கல்லூரியில தான் படிக்கணும். அப்படி வரும்போது தானா கல்வி தரம் உயர்ந்துடும். அதுலயும் கிராமப்புறங்கள் தொடக்க கல்வி, தொடக்க மருத்துவத்துக்கு அந்த ஏ கிரேடுங்கிற முதன்மை தர ஆசிரியர்களை நியமிக்கிறோம். அவங்களுக்கு கூடுதலா சம்பளம் கொடுக்கிறோம். வெளியில 50,000 சம்பளம்னா அங்க ₹1,00,000 கொடுக்கிறோம். ஏன்னா தொடக்கத்தை சரியாக தொடங்கணும்னு நினைக்கிறோம். நல்ல தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம் என்பதாலேயே நாம் என்ன செய்யறோம், அந்த தொடக்க கல்வி, தொடக்க சுகாதாரத்துல மிகுந்த அக்கறை காட்டுறோம். அப்ப அங்க கிராம பகுதியில் போய் வேலை செய்வதற்கு, தொடக்க சுகாதாரத்திற்கு இங்க போக விரும்ப மாட்டாங்க. அதனால கூடுதல் சம்பளம், நல்ல இருப்பிட வசதி, எல்லா வசதியும் செய்து கொடுத்து அந்த தொடக்க சுகாதாரம், தொடக்க கல்வியை மேம்படுத்துறோம். அப்ப எல்லாத்திலுமே கவனம் செய்து நாம் ஒரு புதிய நாட்டை படைக்க துடிக்கிற பிள்ளைகளா உங்க முன்னாடி உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். நீங்க எல்லாரும் சொல்றாங்க, ஆடு மாடு மேய்த்து கொண்டு வந்தவர்களை ஐஏஎஸ் ஆக்கியது திராவிட கட்சிகள் ஆட்சிகள். ஐஏஎஸ்களை ஆடு மாடு மேய்க்க கொண்டு போவது நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி. நக்கல் அடிக்கிறான். எத்தனை ஐஏஎஸ் ஆக்கிட்ட நீ இந்த திராவிட ஆட்சியில? எத்தனை ஐஏஎஸ் ஆக்கிட்ட? எத்தனை ஐஏஎஸ் ஆக்கிட்ட? ஒரு ஐஏஎஸ் இருக்கிறார், நேர்மையான ஐஏஎஸ், ஒரு ஐஏஎஸ் சகாயம். அவரை நீ என்ன பாடுபடுத்துற? ஒரு மாவட்ட ஆட்சி பணியில இருக்க விடுறியா? கூட்டுறவுல போடுற, அங்க போடுற, இங்க தூக்கி போடுற. ஆடு மாடு வளர்ப்பது அவமானம்னு நினைக்கிறது மாதிரி ஒரு மடத்தனம் எதுவும் இல்லை. ஆடு மாடும் வளர்ப்பது நமது செல்வங்கள், கால்நடை செல்வங்கள். அது நமக்கு வெகுமானம், வருமானம். அறிவார்ந்த மக்கள் 100 பேர் எடுத்துக்கிறங்க, 100 பேர்ல, மக்கள் தொகை 100 பேர்ல 95 பேர் கறி சாப்பிடுறாங்க. ஒரு கிலோ கறி ₹500. 95 பேர் கோழி சாப்பிடுறாங்க, முட்டை சாப்பிடுறாங்க, பால் குடிக்கிறாங்க. 100 பேர் காய்கறி உணவு சாப்பிடுறாங்க. இது எல்லாம் எங்க இருந்து வருது? கிராமங்கள்ல இருந்தா வருது. ஆடு மாடும், எனக்கு கறி, உங்களுக்கு கறி எங்க இருந்து வருது? சென்னைக்கு, ஆந்திராவில இருந்து, டெல்லியில இருந்து வருது. அப்ப உன் பொருளாதாரம் எங்க போகுது? ஒரு கிலோ கறி ₹500, அப்ப எத்தனை கிலோ கறி விற்கப்படுது? அப்ப எவ்வளவு லட்சம் போகுது? அது ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு பால்ல 3 லட்சம் கோடி இருக்கு சந்தை மதிப்பு பால்ல. அப்ப ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியாக்குறோம். எப்படி வளர்க்கிறோம்? அரசு இடங்களை மேய்ச்சல் நிலங்களா மாத்துறோம். 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர்ல குளம் வெட்டுறோம். அதானும் பின்னாடியே மேய்ச்சிட்டு இருக்க போறான்ல, அப்படிலாம் இல்லை. வாங்குறவளை வச்சுக்கிட்டு தூக்குச்சட்டியில அந்த ஊறுகாய் கருவாடை சுட்டுக்கிட்டு, மிளகாயை கொண்டுக்கிட்டு, வெங்காயத்தை கொண்டு கடிச்சு போய் ஆடு மாடு மேய்க்கிறது இல்லை. நாங்க எங்க ஆத்தாலப்ப மேய்ச்ச மாதிரி அது பாட்டு மேய்ஞ்சிட்டு வரும். நீ உனக்கு குளிரூட்டப்பட்ட அறையில 4 பக்கம் வச்சுட்டுருவேன். நீ உட்காந்துட்டு கணினியில பார்த்துட்டே இருக்க வேண்டியது. எல்லாம் கேமரால இருக்கும். இந்த ஆடு எங்க போகுது, எங்க போகுது, என்ன மேய்து எல்லாம் அதுவா வந்து மேய்ஞ்சிட்டு படுத்துரும். அது போடுற கழிவு புழுக்கையை எடுத்து அள்ளி கொண்டு போறதுக்கு கையில கிளவுஸ், காலில் பூட்ஸ் எல்லாம் வச்சு சுகாதாரமா இருக்கும். அங்கேயே மருத்துவமனை இருக்கும். எடுத்துக்கிட்டு போய் நீ உரக்கடங்களை சேர்க்கணும். இயற்கை உரம், வேளாண்மை, இயற்கை வேளாண்மை. மாடு அதே தான். அந்த மாட்டுல இருந்து பால், பால்கோவா, நெய், தயிர், மோர் எல்லாம் அரசு. என் மாநில தேவைக்கு போக பிற மாநிலங்களுக்கு, அது போக மிச்சம் ஏற்றுமதி. எவ்வளவு எவ்வளவு ஒருத்தன் அமெரிக்காவில வெறும் தயிர் மட்டும் வித்து 60,000 கோடி சம்பாதிச்சிருக்கான். வெறும் தயிர். இவன் சாராயம் வித்து 25,000 கோடி சம்பாதிச்சுட்டு இருக்கான் ஆண்டு. உலகத்தின் உணவு தேவை பெருகி கொண்டிருக்குது. எல்லாரும் வேளாண்மை விட்டு வெளியேறிக்கிட்டு இருக்கான். வேளாண்மை விட்டு வெளியேறிட்டு இருக்கான். இவன் வேலைக்கு போறதுன்னா என்ன நினைக்கிறான்? கொண்டாய் கொரியன் முதலாளிக்கும் ஜப்பான் முதலாளிக்கும் இங்கிலீஷை படிச்சுட்டு, டை கட்டிக்கிட்டு, ஷூவை போட்டு, அப்படி பேண்ட் ஷர்ட்டை போட்டு போய் அவனுக்கு அடிமையா நின்று இங்கிலீஷ் பேசி இந்த கூலி சம்பளம் வாங்குறதுன்னு. சம்பளத்தை அவன் கொடுப்பான், சாப்பாடை அவன் கொடுப்பான்.
சாப்பாடு எங்க இருந்து வரும்? அதனாலதான் வேளாண்மை, ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியா மாத்துறோம். பூமியின் சொர்க்கமா இருக்கும். நீ எழுதி வச்சுக்க, 10 ஆண்டுகள் இந்த நாட்டை பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கும். வந்த உடனே போர்க்கால நடவடிக்கையில சீமை கருவேல மரத்தையும் தைல மரங்களை யூக்கலிப்டஸ் மரத்தையும் வெட்டி தூக்கி வீசிடுறோம். சமூக நல கேடுகளை தூக்கி வீசிடுறோம். சீமை கருவேல மரங்களின் பேய். என் மண்ணு முழுக்க அதான் இருக்கு. சிவகங்கை ராமநாதபுரம் முழுக்க மரங்களின் பிசாசு. அது ஆழத்துல 40 அடி அகலத்துல 40 அடி நீரை உறிஞ்சிரும். கீழே தண்ணி இல்லைன்னா மேல இருந்து வர்ற காற்றுல மிதந்து வர்ற ஈரப்பதத்தை உறிஞ்சிரும். அந்த ஈரப்பதம் தான் மேகமா மாறுது. அதையே உறிஞ்சிருச்சுன்னா எப்படி அப்புறம் மழை பொழியும்? அந்த மரத்தை வெட்டி எடுக்கிறோம். மாற்று மரம், மா, புளி, வேம்பு, சவுக்கு, தேக்கு எல்லாத்தையும் நடுறோம். மூங்கில், எல்லா மரங்களையும் நட்டு வளர்த்துறோம். இந்த மண்ணின் வளத்தை கெடுக்காம 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு ஆலமரம் அரச மரத்தை நடுறோம். ஏன் ஆலமரம் அரச மரம்? அன்னைக்கு கோயிலை கட்டினா குளத்தை வெட்டினா ஒரு ஆலமரம் அரச மரத்தை வச்சான். ஏன் வச்சான்? அறிவியல். 24 மணி நேரமும் சுவாச காற்று ஆக்சிஜனை தரக்கூடிய ஒரே மரம் ஆலமரம் அரச மரம் தான். இந்த 2 மரம் தான். வேப்ப மரம் கூட இரவுல கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. அதனால இரவுல நீ வேப்ப மரத்துக்கு படுக்காதப்பான்னு சொல்லுவாங்க. நச்சு காற்றை வெளியிடுது. அது காலையில தான் ஆக்சிஜன் தரும். ஆனா ஆலமரமும் அரச மரமும் 24 மணி நேரமும் ஆக்சிஜனை வெளியிடுது. அப்ப ஆலமரமும் அரச மரமும் அதிகமா வைக்கணும். ஏன் வைக்கணும்? அங்கதான் அந்த சின்ன பழங்களை சாப்பிட பறவைகள் அதிகமா அடையுது. ஏன் பறவைகள் அதிகமா அடையணும்? பறவைகள் தான் உயிர் பெருக்கத்தை, உயிர் சூழலை உருவாக்குது. என் அன்பு மக்களே, அறிவார்ந்த என் சொந்தங்களே, வேப்ப மரத்துக்கு கீழே எவ்வளவு பழம் முத்து விழுகுது. 1வது முளைக்குதான்னு பாருங்க, முளைக்காது. ஆலமரம் அரச மருந்து கீழே பலாயிரக்கணக்கில் அந்த பழம் விழுந்து சிதைஞ்சு கிடக்குது. ஒரு செடி கூட முளைக்காது, ஒரு மரம் கூட முளைக்காது. முளைக்காது. அது இயற்கையின் விதி. எப்ப முளைக்கும்? மைனாவோ காக்கமோ காகமோ சிட்டோ அதை சாப்பிட்டுட்டு கழிவா போட்டாதான் அது முளைக்கும். அப்ப அதுக்கு அந்த உடலுக்குள்ள போய் வரும்போது ஒரு வேதி மாற்றம் ஏற்படுது. இதைத்தான் உயிர் சூழல் பல்லுயிர் பெருக்கம் என்று எனது பெரிய தகப்பன் நம்மாழ்வார் சொல்றாரு. நீ அதனால நீ அதை கவனிச்சுக்கணும். என்னடா சிட்டுக்குருவி எல்லாம் பேசிட்டு நினைக்காத. தேனீக்கள் மட்டும் செத்து போனால் 4 ஆண்டு கூட மனித உயிரினங்கள் இருக்காதுங்கிற ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். நீ தேனீக்கு உனக்கு தேனீக்கும் உன் உயிருக்கும் சம்பந்தம் இருக்கு. நீ கத்தரிக்காய் நட்டு வச்சுட்ட, தக்காளியை நட்டு வச்சுட்ட, காய்ச்சிரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற. அது காய்க்காது ராஜா. அது பூக்கும், அவ்வளவுதான். அது காய்க்கணும்னா இந்த பூவுல ஒரு தேனி உட்கார்ந்து இன்னொரு பூவுல போய் அது போய் உட்காரணும். இந்த தேன் சிட்டு, சின்ன சிட்டுக்குருவி வந்து இந்த பூவுல மூக்க நினைச்சு தேனை குடிச்சிட்டு இன்னொரு இதுல வைக்கணும். இந்த மகரந்த துகள்களை எடுத்து கொண்டு போய் தன் ரெக்கைகளை ஒட்டி அது போய் இந்த தேனீக்கள், இந்த பூச்சிகள் இன்னொரு பூவுல ஒட்டும் போதுதான் அந்த மகரந்தம் கடத்தப்படும். அது சூழ் கொண்டு கத்தரிக்காய், தக்காளி, வெள்ளரிக்காய், வெண்டைக்காயா காய்க்குது. இதை கொல்லிட்டு வச்சுக்க, நீ சாப்பாட்டுக்கு மண்ணையும் கலியும் திண்டி சாவ. அதனால இந்த எல்லா உயிரினங்களும் இருந்தால் தான் நீ உயிர் வாழ முடியும். காகமோ சிட்டோ மைனாவோ மாடோ ஆடோ தேனோ மயிலோ நாயோ பூனையோ நரியோ காகமோ மனிதர்கள் இல்லாமல் வாழும். ஆனால் இந்த உயிரினங்கள் இல்லாது மனிதன் வாழவே முடியாது. அதை நீ தெரிஞ்சுக்கணும். மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழும். ஆனால் மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழவே முடியாது. நீ காடுகள்ல இருக்கிறியே, இந்த மலைகள் முழுக்க இருக்கிற காடுகள் நம்ம ஆத்தாலும் அப்பனும் தாத்தனும் பாட்டி நட்டு வச்சதா? இல்ல, பறவைகள் நட்டு வளர்த்த மரங்கள். பறவைகள் நட்டது. அதை புரிஞ்சு கொள்ளணும். அதனாலதான் மரத்தை வெட்டுவதை கொலை குற்றத்துக்கு இணையான சட்டமாக கொண்டு வருது, குற்றமா கொண்டு வருது நாம் தமிழர் அரசு. மரத்தை வெட்டணும்யா, எனக்கு தேவை இருக்கு அப்படின்னு நீ சொன்னீன்னா 100 மரம் நட்டு 1 மரம் வெட்டு என்ற சட்டத்தை போடுது. நீ என்கிட்ட வந்து காட்டணும். அங்க இருக்கிற அதிகாரிகிட்ட, ஐயா 100 மரக்கன்று நட்டுட்டையா, இந்த மரம் வீட்டு தேவைக்கு நான் வெட்டிக்கிறேன்னா வெட்டிக்கன்னு கையெழுத்து போட்டு தருவாரு. நீ ஆஸ்பத்திரியில மருத்துவமனையில புள்ள பிறந்துச்சுன்னா பேரா பறவை பிள்ளைக்கு பரிசா பூமியில ஒரு மரத்தை வைன்னு சட்டம் போடுறேன். மரம் இல்லை என்றால் மனித உயிர்கள் இல்லை. நீ நினைக்கிற இந்த வெறுமனை வீசுகிற காற்றை, நச்சு காற்றை மூச்சு காற்றாக மாற்றி தருகிற பணியை மரங்கள் செய்யுது. மரம் நமது உயிர் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதனால 10 ஆண்டில் பசுமை, எங்கு பார்த்தாலும் சோலை காடுகளா உருவாக்கிறது. இதெல்லாம் நடக்குமா? இப்படித்தான் எல்லா பேரும் சொன்னா அப்படிலாம் நினைக்க கூடாது. நாங்க நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். நாங்கள் எங்கள் மக்களின் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, குறை தீர்க்க வந்தவர்கள். எல்லா பையனும் மாதிரி, அப்பா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? அப்பான்னு
இனிமே என்ன வந்து கேட்பான், இந்த ராஜராஜ சோழன் பாட்டனுக்கு வந்து ஒரு மணிமண்டலத்தை கட்ட சொல்லு, யார்கிட்ட சொல்லி கட்ட சொல்ற? நான் கேட்டேன், 1000 ஆண்டு இருந்தவர் ஒரு 5 ஆண்டு இருக்க மாட்டார? இன்னும் 2 மாசம் தான் நினைச்சுட்டு தான். மறுபடியும் ஜெயலலிதா தான் ஆட்சிக்கு வர போறாங்கன்னு, மறுபடியும் கருணாநிதி தானே, அதை மறந்துரு, அது காலம் முடிஞ்சிருச்சு அந்த காலம்லாம். இது மான தமிழ் மக்களின் நாடு. தமிழன் தான் இந்த நாட்டை ஆளுவான், அதுவும் தூய தமிழன் இந்த தேசத்தை ஆளுவான். இந்த மண்ணை மக்களை உயிருக்கு மேலாக நேசிக்கிறவன் தான் ஆளுவான். மாற்றத்திற்காக ஒரு பெரும் நெருப்பு இளைய தலைமுறை புரட்சி பிள்ளைகள்கிட்ட, ஒரு இளம் புரட்சியாளர்கிட்ட பற்றி எரியுது. ஒரு வயது அடுக்க முடியாது, ஒரு வயது அடுக்க முடியாது. லட்சிய உறுதியோடும் வெறியோடு நிக்கிற தலைமுறை பிள்ளைகள் நாங்க, தன்னலமற்று நிக்கிற பிள்ளைகள். இந்த 2 மெழுகுவர்த்திய இங்க பாருங்க, எத்தனை விளக்குகள், அகல் விளக்கு, குழல் விளக்கு, எத்தனை விளக்கு இருக்கு, குத்து விளக்கு. எந்த விளக்கும் என் அன்பு மக்களே தன்னை எரித்து கொண்டு, தன்னை வருத்தி கொண்டு, தன்னை உருக்கி கொண்டு உலகத்திற்கு ஒளியை கொடுப்பதில்லை. இந்த மெழுகுவர்த்தி தான் தன்னையே அழித்து கொண்டு, தன்னையே உருக்கி கொண்டு இந்த உலகத்திற்கு ஒளியை கொடுக்கிற ஒரு விளக்காக இருக்குது. இதை எங்களுக்கு சின்னமாக ஒதுக்கி இருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த பிள்ளைகள் தங்களை அழித்துக் கொண்டேனும் தங்கள் இன மக்களை உயர்வாக மேன்மையாக வாழ வைப்பார்கள். அவர்களின் உயர்விற்கு மேம்பாட்டிற்கு தங்களை வருத்திக் கொண்டேனும் அரும்பாடு ஆற்றுவார்கள் என்பதற்கு அடையாளமாக இந்த மெழுகுவர்த்தி வெறும் விளக்கல்ல, ஒரு ஈகத்தின் அடையாளம், ஒரு தியாகத்தின் அடையாளம். இரட்டை மெழுகுவர்த்தி, 2 கடற்கரை என் தமிழ் சமூகத்திற்கு வெளிச்சத்தை ஏற்ற ஒற்றை மெழுகுவர்த்தி பத்தாது என்பதால் இரட்டை மெழுகுவர்த்தி. 2 பேரும் திராவிட கட்சிகள், திமுக அதிமுக என்ற 2 திராவிட பூதங்களை கொளுத்துவதற்கு ஒரு முகத்திற்கு மெழுகுவர்த்தி பத்தாது என்று இரட்டை மெழுகுவர்த்தி. அன்பு மக்களே, அறிவார்ந்த பிள்ளைகளே, என் உயிருக்கு நீ உன் உடன் பிறந்தார்களே, என் தம்பி தங்கைகளே, இது சின்னம் அல்ல, மாற்றத்திற்கான எண்ணம் என்பதை என் அன்பிற்குரிய மக்கள் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதில் நீங்கள் பற்ற வைக்கிற நெருப்பு புரட்சி தீ, அது பெரு நெருப்பாக பற்றி பரவும். அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக, விடுதலைக்காக பெரு நெருப்பாக பற்றி பரவும். நமது வாக்கு நம்மை ஆளவா, நமது வாக்கு நாமே ஆளவா என்று ஐயா கன்சிராம் அவர்கள் முன்வைத்த முழக்கத்தையே உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிறோம். இனி நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் நம் இனம் காக்கும், நம் மண் காக்கும், நம் மானத்தை காக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த இரட்டை மெழுகுவர்த்திக்கு உங்கள் வாக்கை நீங்கள் தர வேண்டும். நீங்கள் எடுக்கும் முடிவு நம் இனத்திற்கான விடிவு. நாம் தமிழர்.